கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போது நம்முடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்திற்காக நம்ம பார்க்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு எரேமியாவின் புஸ்தக சுருள் என்கிற ஒரு தலைப்பில் நம்ம இன்றைக்கு தேவனுடைய வசனங்களை நம்ம தியானிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசி நமக்கு ரொம்ப பரிச்சயமானவர். அவருக்கு என்ன தீர்க்கதரிசின்னு பேர்? புலம்பல், இல்லையா? புலம்பல் தீர்க்கதரிசின்னு பேர். அவர் ஒரு தேசபக்தி உள்ள ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்வார்கள். இஸ்ரேல் ஜனங்களுடைய அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தண்டனைகளை குறித்து சொல்லும்போது அதை மிகவும் வருத்தத்தோடு, ஆழ்ந்த வருத்தத்தோடு அந்த தீர்க்க தரிசனங்களை சொல்லி சில செயல்முறைகளை செய்தும் காமிச்சவர். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி அவருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு சோக சம்பவம் ஒன்று நடந்தது. அந்த சோக சம்பவம் தேவனுடைய திட்டமாக எப்படி மாறுச்சு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எரேமியாவின் புஸ்தக சுருள். இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட்டுக்கு ஒரு பின்புலம் இருக்குது. அந்த பின்புலம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, இஸ்ரேல் யூதாவில் உங்களுக்கு நல்லா தெரியும், யோசியான்னு ஒரு ராஜா இருந்தார். சரியா? யூதாவில் யோசியா அப்படின்னு ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கு சில சிறப்புகள் உண்டு. ஏதாவது ஞாபகம் வருதுங்களா? என்ன சிறப்பு? என்ன சிறப்பு அவருக்கு? ரொம்ப சின்ன வயசுலேயே ராஜாவானவர், இல்லையா? ரொம்ப சின்ன வயசுலேயே அவர் ராஜா, 8 வயசில் ராஜாவாகி அவர் ராஜ்யபாரம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தார் யோசியா. இவர் யூதாவில் 16வது ராஜா. யூதாவுடைய இந்த கிங்ஸ் டிசெண்டன்ட்டில் பார்த்தீங்கன்னா 16வது ராஜாவாக வரார். இவர் செய்த ஒரு முக்கியமான வேலை, இவர் ராஜாவாக அவர் சார்ஜை எடுத்த உடனே அவரை பற்றி நம்ம என்ன படிக்கிறோம்? அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பன் தாவீதின் வழியிலெல்லாம் இடதுபுறம் வலதுபுறம் விலகாமல் நடந்தார். ஃபஸ்ட்டு இப்படி தான் இருந்தார். அப்போது இவர் செய்த முதல் நல்ல காரியம், நம்ம இப்போது மெமோரியல் டைமில் கூட அந்த சப்ஜெக்டெல்லாம் கொஞ்சம் பார்த்துருப்போம். யோசியாவின் பஸ்கா ஞாபகம் இருக்குங்களா? யோசியா ராஜா அனுசரித்த ஒரு பஸ்கா. இவர் என்ன செய்கிறார்? சார்ஜை எடுத்த உடனே தேவாலயத்தை போய் சுத்தம் பண்ண சொல்கிறார். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? ரொம்ப நாள் தேவாலயம் சுத்தம் பண்ணாமையே இருந்திருக்கு. அதனால் இவர் என்ன செய்கிறார்? உடனடியாக தேவாலயத்தை போய் சுத்தம் பண்ணுங்க என்று சொல்லி அவர் சுத்தம் பண்ணும் பொழுது அங்கே இல்கியா என்கிற ஒரு பிரதான ஆசாரியன் ஒரு பலிபீட தண்டையில் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுக்கிறார். பாருங்கள், அந்த ஜனங்கள் எவ்வளவு அசட்டை பண்ணியிருக்காங்க பாருங்கள். தேவாலயத்தையும் அசட்டை பண்ணிட்டாங்க. அதை கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டிய நியாயப்பிரமாண புஸ்தகத்தையும் அசட்டை பண்ணிட்டாங்க. அது எங்கேயோ கிடந்திருக்கு. அதை எடுத்துகிட்டு பாருங்கள், வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 22:8. அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய இல்கியா சம்ரிதியாகிய சாபானை நோக்கி, நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாய பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாபான் இடத்தில் கொடுத்தான். இந்த புஸ்தகத்தை எடுத்துகிட்டு இப்போ வரான். அப்போ புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வரும்போது ராஜா கிட்ட அதை கொடுக்கும்போது ராஜா பெரிய நீண்ட வசனம், கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா போதும். இந்த புஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்கு, தேவன் நம்ம அனுசரிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத அவர் கேட்குறார். அப்படி கேட்கும்போது, நீங்கள் ஏற்கனவே நிறைய விக்கிரக ஆராதனைக்குள்ளே நீங்கள் போயிருக்கீங்க, தேவனை விட்டு ரொம்ப விலகி இருக்கீங்க, இது உங்களுக்கு சாபத்தை தேடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சில விபரங்கள் சொல்லப்படும் போது யோசியா ராஜா அந்த விபரங்களை கேட்டு அந்த இடத்துல இருந்த எல்லா விக்கிரகங்களையும் என்ன பண்ணார்? உடைச்சி தரை மட்டமாக்கினார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லா விக்கிரகங்களையும் உடைச்சி தரைமட்டமாக்கினார். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 23:4 வாசிக்கலாம். பின்பு ராஜா பாகாலுக்கும் விக்கிரகத்தோப்புக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் பண்ணப்பட்டிருந்த சகல பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறம்பாக்க பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவுக்கும் 2ஆம் வகுப்பிலுள்ள ஆசாரியர்களுக்கும் வாசல் காக்கிறவர்களுக்கும் கட்டளையிட்டு போதும்.
ஸோ என்ன செய்கிறாரு, அங்கே இருக்கிற எல்லா விக்கிரகங்கள் எல்லாம் எடுத்து சொல்லிட்டார். இது முதல் அவர் செய்த நல்ல காரியம். அடுத்தது, அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் என்ன எழுதியிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் ஏற்கனவே இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார் இல்லையா, இந்த பஸ்காவை உங்கள் தலைமுறை தோறும் என்ன செய்யணும், அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதியிருந்தது. அப்போ என்ன ஆயிடுச்சு, இடையில நியாயப்பிரமாண புஸ்தகமே காணாமல் போனதுக்கப்புறம் அவர்கள் அந்த பஸ்காவை அனுசரிக்கிறத நிறுத்திட்டாங்க. இப்போ இதை உடனடியாக ராஜாவுக்கு தெரிவிக்கும்போது ராஜா அவர் என்ன கேட்குறா பாருங்க, இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரியுங்கள் என்று கட்டளையிட்டான். இந்த வசனம் படிச்சின்னா, அந்த யோசியா ராஜா காலத்தில் அனுசரித்த மாற பஸ்கா வேற எந்த காலத்திலும் அனுசரிக்கப்படவில்லை. அவ்வளவு சிறப்பாக அந்த பஸ்கா பண்டிகை அவர்கள் கொண்டாடினாங்க. ஸோ அதுக்கு பாருங்கள், 2 ராஜாக்கள் 23-22 வாசிக்கலாம். இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த நியாயாதிபதிகள் நாட்கள் தொடங்கி இஸ்ரவேலின் ராஜாக்கள் யூதாவின் ராஜாக்கள் ஆகிய அவர்களுடைய சகல நாட்களிலும் இந்த பஸ்காவை போல் பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. இந்த மாதிரி ஒரு பஸ்காவை ஆசரிக்கல. 2 நாளாகமம் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் யோசியா எருசலேமிலே பஸ்காவை கர்த்தருக்கு அனுசரித்தான். அதுலேயே 2 நாளாகமம் 35-18ஆம் வசனத்தில் கடைசியாக பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ராஜாக்களில் ஒருவனும் இந்த மாதிரி பஸ்காவை ஆசரிக்கவில்லை. ஸோ ஒரு மிகப்பெரிய பஸ்கா பண்டிகை அவர் ஆசரித்தார். அதுக்கப்புறம் ஒரு தேவாலயத்தினுடைய எல்லா ஃபர்தர் ஃப்யூச்சர் பிளான் என்னென்னலாம் போடணுமோ எல்லாத்தையும் அவர் என்ன செய்கிறாருன்னா, ஜனங்களுக்கு அவர் இந்த மாதிரி தேவன் சொன்னபடி இந்த காரியங்களெல்லாம் செய்யுங்கன்னு சொன்ன இப்படிப்பட்ட ஒரு சின்சியரான ஒரு ராஜா யார், இந்த யோசியா. இவர் ஒரு பெரிய மிஸ்டேக் ஒன்று பண்ணிட்டார். அந்த மிஸ்டேக்கில் செத்தே போயிட்டார். ஞாபகம் இருக்குங்களா? யாராவது படிச்சிருக்கீங்களா? நல்லா கவனிங்க. இஸ்ரேல் நாட்டினுடைய ஜியாகிரபிக் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா, நடுவில் இஸ்ரேல் இருக்கும். கவனிங்க, மேலே அசீரியா பெரிய சாம்ராஜ்யம், நடுவில் இஸ்ரேல், அதற்கு கீழே எகிப்து. இந்த எகிப்து நாட்டு ராஜாக்கள் அடிக்கடி அசீரியர்களோட சண்டை போடுறதுக்கு அவர்கள் அடிக்கடி போவாங்க. அதுக்கு நிறைய வசனங்கள் வேறு சப்ஜெக்ட்லாம் சொல்லியிருக்கேன். அப்படி போகும்போது பைபாஸ் ரூட் எடுத்து போவாங்க. அதாவது தேசத்துக்குள்ளே போகாமல் ரைட்டில் அந்த ரிங் ரோடுலாம் சொல்கிறாங்க, அந்த பைபாஸ் ரோடு, அதுக்கு பேர் கிங்ஸ் வேன்னே பேர், ராஜபாதை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வழியில் போயிட்டு சண்டை போட்டு அப்படி வந்துடுவாங்க. அதே மாதிரி அசீரிய நாட்டு ராஜாக்கள் இப்படி சண்டை போட்டு வருவாங்க. ஸோ அவர்கள் அவங்கவுங்க சண்டை போட்டு அவங்களுடைய காரியத்தை நிறைவேற்றும் போது ஒரு முறை எகிப்திலிருந்து பார்வோன் நேக்கோ என்கிற ராஜா அசீரியாவை நோக்கி அவன் சண்டைக்கு போகும்போது என்ன நடந்தது தெரியுங்களா? இந்த யோசியா அவன் வேலையை பார்க்கறதுக்கிட்டு இந்த பார்வோன் நேக்கோ ராஜாவுக்கு முன்னாடி போய் குறுக்கால நின்றுட்டான். நீ அங்கே போகக்கூடாது, சரியா? அப்படி நிற்கும்போது அந்த பார்வோன் ராஜா சொல்கிறார், இந்த வசனம் வேணால் நீங்கள் குறிச்சுங்க. பாருங்கள், நான் உங்ககிட்ட சண்டைக்கு வரல, நான் மேலே போயிட்டுருக்கேன், வடக்கு நோக்கி நான் போயிட்டுருக்கேன். இப்போ நீங்கள் குறுக்கால நின்னா முதல்ல நான் உன்னை அடிப்பேன், அதுக்கப்புறம் தான் அங்கே போவேன், அதனால் நீ விளைவிக்கோ அப்படின்னு சொல்லும்போது யோசியா ராஜா அதுக்கு சம்மதிக்கவே இல்லை. ஸோ அங்கே ஒரு யுத்தம் ஏற்பட்டு அந்த யுத்தத்தில் யோசியா ராஜா இறந்து போகிறார். அது எங்கே நடந்துச்சு அந்த யுத்தம்னா, கார் கமிஷன் சொல்லுவாங்க. கார் கமிஷன் என்பது அந்த காலத்தில் இஸ்ரேலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு யுத்த களம், பேட்டில் ஃபீல்டு. நம்ம இந்தியாவில் கூட இந்த மாதிரி ஒரு பேட்டில் ஃபீல்டு இருந்தது, யுத்த களம். வரலாற்றில் நீங்கள் படிச்சிருக்கலாம். பானிப்பட்டு ஞாபகம் இருக்கா? அக்பருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் எல்லாம் சண்டை நடந்ததுலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பானிப்பட்டு அது யுத்தத்திற்காகவே பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட ஒரு யுத்த களம். அந்த மாதிரி இந்த கார்கமிஷ் என்கிறது ஒரு மிகப்பெரிய யுத்த களம். எப்படி இருக்குன்னா, நடுவில் பள்ளத்தாக்காக இருக்கும், சைடில் ஃபுல்லாக மலையாக இருக்கும். இப்போ இங்கே ராஜாக்கள் எல்லாம் சண்டை போட்டு
ஆயிரக்கணக்கான பேர் செத்து மடிஞ்சு அப்படியே கிடப்பாங்க. அவங்களெல்லாம் டிஸ்போஸ் பண்ண முடியாது. போர் செஞ்சுட்டு அவங்களுடைய உடைமைகளெல்லாம் எடுத்துகிட்டு உயிரோடு இருக்கிறவங்கெல்லாம் போயிடுவாங்க. அப்போது என்ன நடக்கும் தெரியுங்களா? அந்த சுற்றில் இருக்கிற மலைகளில் எக்கச்சக்கமான கழுகுகள் வந்து காத்துக்கிட்டே இருக்குமா. காத்துக்கிட்டு இந்த போர் செஞ்சுட்டு எல்லோரும் போனதுக்கப்புறம் இந்த கழுகுகள் வந்து ஒரு மாதத்தில் அத்தனை உடல்களையும் சாப்பிட்டு வாஷ் அவுட் பண்ணிடும். அப்படியே வாஷ் அவுட் பண்ணிவிட்டு அடுத்த யுத்தத்திற்காக தயார் செஞ்சுட்டு போகுமா இந்த கழுகுகள். அந்த இடம்தான் இந்த கார்கமிஷ். நம்முடைய பைபிளில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பேட்டில் ஃபீல்டு அது. சரிங்களா? ஸோ இப்போது யோசியா ராஜா இந்த யுத்தத்தில் இறந்து போகிறார். இன்னும் நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வரல, அந்த பேக்ரவுண்டுக்காக தான் இதை சொல்லிகிட்ருக்கேன். ஸோ யோசியா ராஜா இறந்து போகும்போது அவருக்கு பின்னாலே பாருங்கள், அப்பொழுது ஜனங்கள் யோசியாவின் குமாரனாகிய யோவாகாசை அழைத்து அவனை வந்து அவன் தகப்பன் காலத்தில் வந்து ராஜாவாக்குறான். கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுங்க, யோசியாவுடைய மகன் யோவாகாஸ். இப்போ யோவாகாஸ் அரசாள்ற போது எகிப்து ராஜா படையெடுத்து வரான். அப்படி படையெடுத்து வந்து என்ன பண்ணிட்டான் கவனிங்க, வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 36:4. அவனுடைய அண்ணனாகிய எலியாக்கீமை யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் ராஜாவாக்கி அவன் பெயரை யோயாக்கீம் என்று மாற்றினான். பாருங்க, அதுக்கப்புறம் எகிப்து ராஜா என்ன பண்ணுறான், இந்த யோவாகாஸ் அவரை வெளியெடுத்துட்டு அவங்க அண்ணன், அவனுக்கு பேர் எலியாக்கீம், அவனை ராஜாவாக்குறான். அந்த எலியாக்கீமுக்கு என்ன பேர் வைக்கிறான்? யோயாக்கீம் அப்படின்னு பேர் வச்சுட்டான். இந்த யோவாகாசை எகிப்தின் ராஜா நேக்கோ எகிப்துக்கு அவன் கொண்டு போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யோயாக்கீமுடைய மற்ற வர்த்தமானங்கள் அவன் செய்தது, அவனிடத்திலே கண்டுபிடிக்கப்பட்டதுமான அவனுடைய அருவருப்புகள் இஸ்ரேல் யூதா ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு அவன ஸ்தானத்திலே அவனுடைய குமாரனாகிய யோயாக்கீம், கொஞ்சம் பேர் மாறி வரும், யோயாக்கீமுக்கு அடுத்தது அவனுடைய மகன் யோயாக்கீன் ராஜாவாகிறான். இப்போ யோயாக்கீன் ராஜாவாகிற போது அவரும் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்ப செய்ததுனால 2 நாளாகமம் 36:10 மறு வருஷத்திலே ஆரம்பத்தில் நேபுகாத் நேச்சார் என்ன பண்ணிட்டார்னா அவர் பெரும் படையோட சண்டைக்கு வர்றார் யூதா மேலே. யூதாவில் தான் அந்த யோயாக்கீன் இருக்கான். கவனிங்க, கர்த்தருடைய ஆலயத்தின் திவ்ய பனிமுட்டுக்களையும் பாபிலோனுக்கு கொண்டு வரும்படி அவன் சிறிய தகப்பனாகிய செதேக்கியாவை யூதாவின் மேல் என்ன பண்ணிட்டான், யோயாக்கீனுடைய சித்தப்பா அவன் தான் செதேக்கியா, அவனை கொண்டு வந்து அங்கே ராஜாவாக்கிட்டான். இந்த செதேக்கியா அவனை ராஜாவாக்கினதே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார். ஆனால் என்ன நடந்தது, இந்த செதேக்கியா ராஜா சரி யூதாவில் ராஜாவாயிட்டோம்னு சொல்லி தேவனுக்கு பிரியமாக நடக்காமலும் அந்த நேபுகாத் நேச்சாருக்கு சாதகமாகவும் இருக்காமலும் அவன் வந்து ரொம்ப மோசம் பண்ணிட்டான். அதனால தான் சொன்னார், தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை அவன் செய்தான். அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்க தரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. சரியா? இப்போ சொல்லுங்க, இந்த செதேக்கியாவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு இல்லையா? யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்க பார்க்கலாம். படிச்சிருக்கணும். எருசலேமை ஆளுகிற துன்மார்க்க அதிபதியே, உன் அக்கிரமத்துக்கு முடிவு காலம் வந்தது. பாகையை கழற்று, உன் கிரீடத்தை எடுத்து போடு, அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், உரிமைக்காரரானவர் வருமட்டும் இனி உனக்கு இல்லை சொன்னார் இல்லையா? ஸோ இவர் தான் யூதாவினுடைய கடைசி ராஜா செதேக்கியா. இவரோட டோட்டல் இஸ்ரேல் கவர்மெண்ட்டே கவுந்துருச்சு. சொல்லிட்டார், உரிமைக்காரர் வருவார், அவர் வரைக்கும் உனக்கு இன்னைக்கு கவர்மெண்ட்டே இல்லை. உரிமைக்காரர் யார்? கிறிஸ்து. அவர் 1ஆம் வருகையில் வந்தபோது உரிமையோடு வரல, அதனால் அவர் ஏற்றுக்கலை. 2ஆம் வருகையில் எப்படி வந்திருக்காராம்? உரிமைக்காரர் வந்து இஸ்ரேல் மேலே தன்னுடைய ஆளுகை செலுத்திட்டு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இஸ்ரேலை ஒரு மனுஷன் தொட முடியல. புரியுதுங்களா? சிங்கம் போல நின்றுட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலில். யாராலும் இஸ்ரேலை ஜெயிக்க முடியாது. காரணம், இஸ்ரேலுடைய தலைக்கு மேலே இயேசு கிறிஸ்து அங்கே நிற்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துட்டுருக்கு. அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, யாருமே இஸ்ரேலை ஒன்றும் பண்ண முடியாது. அது நமக்கு நல்லா தெரியும். அதனால தான் இந்த ராஜாவோட அந்த ராஜ்ய பாரம் முடிஞ்சு போய்
இந்த செதேக்கியா ராஜாவுக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுத்தான், கொடூரமான தண்டனை. என்ன தெரியுங்களா? அவன் கண்ணு முன்னாடியே அவன் 2 பசங்களை வெட்டிட்டு அவன் கண்ணை பிடுங்கினான். அப்படின்னா அது எவ்வளோ பெரிய தண்டனைன்னா, அவன் சாகிற வரைக்கும் தான் கடைசியாக பார்த்த அந்த காட்சி மட்டும்தான் அவன் கண்ணு முன்னால் நிற்கும், தன்னுடைய பிள்ளைகள் கொன்றது. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு அவன் கொடூரம் பண்ணியிருக்கான். அதனால தான் தேவன் அந்த ஸ்தானத்திலேருந்து அவனை வெளியெடுத்து அந்த ஜனங்கள் 70 வருஷம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாபிலோனுக்கு எல்லாருமே போயிட்டான். அதுக்கப்புறம் 70 வருஷம் சிறையிருப்பு முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு தெரியும், கோரேஸ் ராஜாவுடைய ஃபஸ்ட் இயரில் இஸ்ரேல் ஜனங்களில் நல் மனம் பொருந்தின சில இஸ்ரேல் ஜனங்களை கூப்பிட்டு, நீங்கள் திரும்பவும் தேவாலயத்தை போய் கட்டுங்க, ஏற்கனவே எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பனிமுட்டைகளை எல்லாம் திருப்பி கொடுத்து கட்டுங்கன்னு சொல்லி போகிறாரு. அவங்க கட்டுறாங்க. சரி, இது ஹிஸ்ட்ரி. இப்போது இந்த யோவாகாஸ்க்கு அப்புறம் எலியாக்கீம், அதுக்கப்புறம் யோயாக்கீம், இந்த வரிசையில் பார்த்தோம் இல்லையா? இப்போ ஒரு சம்பவம் நடக்க போகுது. இந்த சம்பவம் யாருடைய காலத்தில்னா, இந்த யோயாக்கீமுடைய காலத்தில். இப்போ பாருங்க, வாசிக்கலாம். எரேமியா 36ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூத ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை என்னவென்றால், நீ ஒரு புஸ்தக சுருளை எடுத்து யோசியாவின் நாட்களிலே நான் உன்னுடனே பேசின நாள் முதற்கொண்டு இந்நாள் மட்டும் இஸ்ரவேலை குறித்தும் யூதாவை குறித்தும் சகல ஜாதிகளை குறித்தும் உன்னோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அதிலே எழுது. பாருங்க, எரேமியாவுக்கு யோயாக்கீம் இவனுடைய காலத்தில் எரேமியாவுக்கு தேவன் கூப்பிட்டு சொல்கிறார், நீ ஒரு புஸ்தக சுருளை எடுத்து யோசியாவின் நாட்களிலே நான் உன்னோட பேசினதை முதல் கொண்டு, கொஞ்சம் கவனிங்க, அதனால தான் யோசியாவை பற்றி படித்தோம். யோசியாவினுடைய நாட்களில் நடந்து முதற்கொண்டு இதுவரைக்கும் இந்நாள் வரைக்கும் இஸ்ரேலை குறித்து என்னென்னவெல்லாம் சம்பவிக்கிற எல்லா தீர்க்க தரிசனங்களையும் ஒரு வார்த்தை புஸ்தக சுருளை நீ எழுது அப்படின்னு சொல்லி எழுத சொல்கிறார். அந்த காலத்தில் புஸ்தக சுருளுங்கிறது என்ன, நம்மளை மாதிரி பேப்பர் கிடையாது, பப்ரைஸ் பேப்பர்லாம் இப்போ தான் வந்திருக்கு. அப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தோல் சுருள்கள், பெரிய பெரிய இலை, அந்த ஸ்ட்ராங்கான இலைகளில் எழுதி அதை ரொம்ப சுருட்டி பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு புஸ்தக சுருளை எடுத்து, புஸ்தகம்னா நம்ம புஸ்தகம் மாதிரி நினைக்க வேண்டியதில் மிகப்பெரிய தோல் சுருள்கள், அதில் கூர்மையான அந்த அரக்கு வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே இன்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, அப்படி எழுதுறாராம். அப்போ எரேமியாவுக்கு சொன்னோன்னே, எரேமியாவுக்கு ஒரு அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் முஸ்லீம் பேர் மாதிரி தெரியும், ஃபாரூக். பைபிளில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருடைய அசிஸ்டண்ட் பாருங்கள், இந்த ஃபாரூக் யார் என்று சொல்லி வாசிக்கலாம். எரேமியா 36:4 வாசிக்கலாம். அப்பொழுது எரேமியா நேரியாவின் குமாரனாகிய பாரூக்கை அழைத்தான். பாரூக்கு என்பவன் கர்த்தர் எரேமியாவுடனே சொல்லி வந்த எல்லா வார்த்தைகளையும் அவன் வாய் சொல்ல ஒரு புத்தக சுருளில் எழுதினான். பாருங்க, அவர் சொல்ல சொல்ல இந்த ஃபாரூக் என்ன பண்ணுறாருன்னா புஸ்தக சுருள் அப்படியே எழுதுறார். யார் இந்த ஃபாரூக்கு? ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஃபாரூக்குனாலே பிளஸ்ஸட், ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அர்த்தம். அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்க. ஓகே, இந்த ஃபாரூக் கிட்ட கொடுத்து அவர் புஸ்தக சுருளை நீ எழுது. சரி, இந்த ஃபாரூக் யார் அப்படின்னா, இவருக்கு அசிஸ்டண்ட் மாத்திரமல்ல, எரேமியா எழுதக்கூடிய புஸ்தக சுருள், நிறைய பத்திரங்கள், இவைகள் எல்லாம் பாதுகாத்து பராமரிக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருந்தார். யாருன்னா அந்த ஃபாரூக். ஒரு வசனம் மட்டும் நீங்கள் குறிச்சுங்க. எரேமியா 32:12 கீழே பாருங்கள், இந்த கையெழுத்து போட்ட சாட்சிகளுடைய கண்களுக்கு முன்பாகன்னு சொல்லி கீழே அதை மசையவன் குமாரனாகிய நேரியின் மகனான பாரூக்கின் இடத்தில் கொடுத்தார்கள். இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அதை அவர் வாங்கி அந்த பத்திரத்தை எல்லாம் எடுத்து பாருங்கள் என்ன செய்கிறார். வாசிக்கலாம். எரேமியா 32:14. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ முத்திரை போடப்பட்ட கிரிய பத்திரமும் திறந்திருக்கிற பிரதி பத்திரமும் ஆகிய இந்த சாசனங்களை வாங்கி அவைகள் அநேக நாள் இருக்கும்படிக்கு, இவைகள் அநேக நாள் இருக்கும்படிக்கு அவைகளை ஒரு மண்பாட்டத்திலே வை. பழைய காலத்தில் இருந்த முதுமக்கள் தாலின்னெல்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த புஸ்தக சுருளை எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்து அதை கெட்டு போகாமல்
பாதுகாக்கிறதுக்கு ஒரு மண்பாண்டத்தில் வச்சு பராமரின்னு சொன்னார். ஸோ ஃபாரூக் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேரக்டர் இந்த புஸ்தகத்தில். எரேமியாவுடைய அசிஸ்டண்ட் மாத்திரமல்ல, அவர் சொன்ன வார்த்தைகளை எழுதுகிறவர் மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளை படிக்கிறவர் மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளை பத்திரப்படுத்தக்கூடிய நிலைமையில் இருந்தார் இந்த ஃபாரூக். ஓகே, இப்போ எரேமியா என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருன்னா, நீ இஸ்ரேல் ஜனங்களுக்காக தேவன் சொன்ன வார்த்தைகளை நான் உனக்கு சொல்கிறேன், அதை நீ எழுதிடி, நீ போய் முதல்ல தேவ ஆலயத்தில் போய் வாசி அப்படின்னார். ஸோ இப்போ ஃபாரூக் அங்கே போகிறார் பாருங்கள். எரேமியா 36ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது பாருக்கு கர்த்தருடைய ஆலயத்தின் மேற்பிரகாரத்தில் கர்த்தருடைய ஆலயத்து வாசலின் நடைக்கு அருகான சாப்பானுடைய குமாரனாகிய கெமேரியா என்னும் சம்பிரதியின் அறையிலே அந்த புஸ்தகத்திலுள்ள எரேமியாவின் வார்த்தைகளை ஜனங்கள் எல்லாரும் கேட்க வாசித்தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் ஒரு தனி ரூம் இருக்குது. ஆலயத்தினுடைய சூப்பரண்டன்ட், அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கெமரியா. ஸோ அவருடைய ரூமில் இருந்துட்டு அங்கே ஆலயத்தில் போய் அதை வாசிக்கிறார். அப்போ ஆலயத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கேட்பாங்க இல்லையா, கேட்பாங்க தானே. இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டும் தயவு செய்து ஞாபகத்தில் வச்சுங்க, பின்னாடி ஒரு நிழல் வரும்போது இதெல்லாம் நமக்கு அதை புரிய வரும். ஸோ இப்போ ஆலயத்தில் போய் அங்கே வாசிக்கிறார். வாசித்ததுக்கப்புறம் இந்த ஆலயத்தில் உள்ள ஜனங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் நமக்கு மேல் இருக்கிற பிரபுக்களுக்கு போகணும், அவங்களுக்கு போய் வாசித்து காட்டுங்க என்று சொல்லும்போது எரேமியா 36ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், அவன் ராஜாவின் அரண்மனைக்கு போய் சம்பிரதின் அறையில் பிரவேசித்தான், அங்கே எல்லா பிரபுக்களும் எல்லாம் அங்கே இருந்தாங்க. அப்போ எல்லா பிரபுக்கள்லாம் புரியல, ராஜா அதாவது ஜனங்களை கொஞ்சம் ஆளுகை செய்யக்கூடிய பிரபுக்கள், அவங்க மத்தியில் போய் இதை வந்து வாசிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இது யார் கேட்கணும்? இப்போ மக்கள், அவங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய சுப்பீரியர் சில மந்திரிகள் பிரபுக்கள், அதுக்கடுத்தது இவங்களை அரசாளுகிற ராஜா. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது எப்படியாவது ராஜாவை வாசி காட்டணும். ஸோ முதல்ல ஆலயத்தில் வாசிக்கப்பட்டது, அதுக்கப்புறம் பிரபுக்கள் மத்தியில் வாசிக்கப்பட்டது. புரியுதுங்களா? பாருங்கள் அந்த வசனம், பாருக் ஜனத்தின் செவிகள் கேட்க புஸ்தகத்தில் உள்ளவர்களை வாசிக்கில் தான் கேட்ட எல்லா வார்த்தைகளையும் மிக அவர்களுக்கு தெரிவித்தான். அப்போ உடனே அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டதுன்னா, நீங்கள் ராஜாவுக்கு போய் இதை வாசித்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு வாசிக்கிறதுக்காக அங்கே ஏற்பாடுகள் நடக்குது. சரிங்களா? இப்போ ஒரு சீன் ஞாபகத்தில் வச்சுங்க. ராஜா தன்னுடைய குளிர்கால பங்களாவில் உட்காந்துருக்கான் அரண்மனையில். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ராஜாக்கள் அந்த காலத்தில் கோடை காலத்துக்கு தங்கறதுக்கு ஒரு பங்களா வச்சுருப்பாங்க, ஒரு அரண்மனை, குளிர்காலத்தில் தங்கறதுக்கு ஒரு அரண்மனை வச்சுருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எரேமியா 36:21 வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா அந்த சுருளை எடுத்து கொண்டு வர யெகூதியை அனுப்பினான். இப்போ வந்து ராஜாவுக்கு தகவல் போயிடுச்சு, அப்படியா, அந்த சுருளை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி 9ஆம் மாதத்தில் ராஜா குளிர்காலத்தில் தங்கும் வீட்டில் அவன் உட்காந்துருக்கான். குளிர்காலத்தில் தங்கும் வீட்டில் உட்காந்துருப்பான்னா என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க சொல்லுங்கள்? ஊட்டியிலலாம் நைட் 9 மணி 8 மணிக்கு மேலே போய் இந்த காட்டேஜில் தங்குறவங்கெல்லாம் நைட் டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அந்த கேம்ப் ஃபயர் நெருப்பு மூட்டி அதை சுற்றிலும் உட்காந்துட்டுருப்பாங்க. சேம் அதே மாதிரி குளிர்காலத்தில் இந்த ராஜா முன்னாடி நெருப்பு மூட்டி அங்கே உட்காந்துட்டு அந்த புஸ்தகம் எடுத்துகிட்டு வா, இதோ வாசிச்சிங்கன்னு சொன்னீங்களே அந்த புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வா, வாசி அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த வசனம் வாசிக்கலாம். 9ஆம் மாதத்திலே குளிர்காலத்திலே தங்கும் வீட்டில் உட்கார்ந்துருக்கா, அவனுக்கு முன்பாக கணப்பு மூட்டி இருந்தது. இதான் அந்த மாதிரி. ஸோ வாசிச்சதை கேட்டுட்டான். கேட்டோன்னே என்ன பண்ணான் தெரியுங்களா? அந்த புஸ்தகத்தை கூட வாங்கி ஒரு கத்தி எடுத்து அப்படியே அந்த புஸ்தகத்தை கிழிச்சானான். என்ன புஸ்தகம்? தேவனால் எரேமியாவுக்கு சொல்லப்பட்டு எரேமியா ஃபாரூக் மூலமாக எழுதப்பட்ட தேவனுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம். அதை அந்த யோயாக்கீம் என்ன பண்ணுறான்? வாங்கி பாருங்கள், வாசிக்கலாம். 3-4 பத்திகளை வாசித்த பின்பு கொஞ்சம் கேட்ட பின்பு ராஜா ஒரு சூரி கத்தியினால் அதை அறுத்து சுருளனத்தையும் கணப்பிலுள்ள அக்கினியிலே வெந்து போகும்படி கணப்பிலிருந்த அக்கினியிலே என்ன பண்ணான் தெரியுமா? ஒவ்வொன்றா எடுத்தானாங்க.
கத்தியில் அறுத்து கிழித்து குப்பை அந்த நெருப்பில் போடுறான், மறுபடியும் அறுக்கிறான், நெருப்பில் போடுறான். ஸோ எரேமியாவினால் தேவனால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இப்போ எங்கே எரியுது? நெருப்பில் எரியுது. எரிச்சவன் யார் தெரியுமா? ஜனங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய உச்சபட்ச ராஜா, அது யூத ராஜா. புரியுதுங்களா? யூத ராஜா அவன் நெருப்பில் போட்டு எரிச்சான். அப்போது எரேமியாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? எவ்வளோ வருத்தமாக. அவர் ஏற்கனவே புலம்பலின் தீர்க்கதரிசி, ரொம்ப வருத்தத்தில் தான் இருக்கார். இதை கேட்டுட்டு பாருங்கள், எரேமியா 36:24, ராஜாவாயினும் அந்த வார்த்தைகளை கேட்ட அவனுடைய சகல ஊழியக்காரனாகிலும் பயப்படவும் இல்லை, தங்கள் வஸ்திரங்களை என்ன பண்ணலையா கிழித்து கொள்ளவும் இல்லை. அப்படின்னா இதை கீழ்ப்படியணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி தேவ வசனத்தை அசட்டை பண்ணி கிழிச்சாங்க. அதனால தான் இந்த ராஜாக்களை மொத்தமாக எடுத்தார் தேவன். எவ்வளோ மோசம் பண்ணிட்டாங்க பாருங்க. அதுக்கப்புறம் எரேமியாவுக்கும் அந்த பாருக்கையும் இது அவங்களுக்கு இதெல்லாம் இந்த தீர்க்க தரிசனம் உங்களுக்கு விரோதமாக இருந்திருக்கும். அவங்கள அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறான். அப்போ தேவனை என்ன பண்ணிட்டார் பாருங்க, வாசிக்கலாம். எரேமியா 36:26 பாருக்கு என்னும் சம்பிரதியையும் எரேமியா தீர்க்கதரிசியையும் பிடிக்கும்படிக்கு ராஜா அம்லேக்கியனின் குமாரனாகிய எரேமியாளுக்கும் அஸ்ரியலின் குமாரனாகிய செரையாவுக்கும் அப்தேலின் குமாரனாகிய செலேமியாவுக்கும் கட்டளை கொடுத்தான். நிறைய பேர்த்து கூப்பிட்டு அடியாள் வைக்கிற மாதிரி அவர் சொல்லும்போது, ஆனாலும் கர்த்தர் அவர்களை மறைத்தார். தேவன் என்ன பண்ணிட்டாரா? அவங்கள கொண்டு போய் ஒழிச்சு வச்சிட்டார் அந்த நேரத்தில். அதற்கு பிறகு நடந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க தேவன் சொல்கிறத கேட்கல, அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படியாதனால அவர்கள் கேளாமல் போனதால், நான் அவர்களுக்கு சொன்னதும் பாருங்கள், கேளாமல் போனதால் தீங்கு அனைத்தையும் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஆணையிட்டான். ஆனால் இப்போ நெருப்பில் எரிஞ்சது தானே. அப்போ மறுபடியும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த கற்பனைகள் கட்டளைகள் போகலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லும்போது கவனிக்கிறீங்களா? இப்போ பார்க்க போகிற வசனம் தான் இந்த சப்ஜெக்டினுடைய முக்கியமான வசனம். இப்போ ஏற்கனவே தேவன் எரேமியாவுக்கு சொன்ன வார்த்தைகளை ஒரு புஸ்தக சூழலில் எழுதினார். எழுதி கொண்டு போய் ஆலயத்தில் முதல்ல வாசித்தாங்க, அப்புறம் பிரபுக்கள் மத்தியில் வாசித்தாங்க, அதுக்கப்புறம் ராஜா கிட்ட வாசித்தாங்க. ராஜா அதை கேட்டு அது தனக்கு விரோதமாக இருந்ததுனால அதை கிழித்து நெருப்பில் போட்டான். ஸோ அவ்வளோதானா? தீர்க்க தரிசனங்கள் இனிமேல் நிறைவேறாதா என்று சொல்லி சூழ்நிலைகளுக்குள்ளே வரும்போது தேவன் மறுபடியும் இந்த வசனத்தை 2 முறை வாசிக்கலாம். எரேமியா 36:32 அப்பொழுது எரேமியா வேறொரு சுருளை எடுத்து அதை நேரியாவின் குமாரனாகிய பாருக்கு என்னும் சம்பிரதியினிடத்தில் கொடுத்தான். அவன் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிம் அக்கினியால் சுட்டெரித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அதிலே எரேமியாவின் வாய் சொல்ல எழுதினான். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறார்? ஏற்கனவே எரேமியா சொன்னார் இல்லையா, அதை எரிச்சு போட்டார் இல்லையா? மறுபடியும் எரேமியா என்ன பண்ணுறாருன்னா அதே வார்த்தைகளை எழுதுகிறார். கடைசி வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. இன்னும் அவைகளுக்கொத்த அநேகம் வார்த்தைகளும் அவைகளோடு சேர்க்கப்பட்டது. அப்படின்னா ஏற்கனவே எரேமியா எழுதும்போது சில வார்த்தைகள் என்ன பண்ணப்படல, சேர்க்கப்படல. இப்போ 2வது முறை அவர் எழுதும்போது அவர் என்னென்னவெல்லாம் சேர்த்துன்னு நினச்சாரோ அந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன நினச்சோம், சேர்க்கப்பட்டது. இப்போ இதனுடைய நிழல் பார்க்கறதுக்கு முன்னால் உங்ககிட்ட ஒரு கேள்வி. அந்த யோயாக்கீம் ராஜா இந்த வார்த்தைகளை எரிச்சது சரியா தவறா? கர்த்தருடைய வார்த்தைகளை ஒரு ராஜா எரிச்சது சரியா தவறா? சொல்லுங்க. தவறு தானே? மறுபடியும் அதே கேள்வி கேட்குறேன்.
தேவனுடைய திட்டம் என்னென்னா அதில் இன்னும் சில வார்த்தைகள் சேர்த்தணும்னு. அதனால தான் 2வது முறை சேர்த்திட்டாரா? மறுபடியும் அதே கேள்வி கேட்குறேன். இப்போ ராஜா அந்த வார்த்தையை எரிச்சது சரியா தவறா? சரி. பார்த்தீங்களா, இதுதான் தீர்க்க தரிசனம். அப்போது ஏதோ ஒரு காரியத்தை தேவன் நிறைவேற்றுறதுக்கு அவரு பிளான், அவருடைய மைண்டில் அவர் சித்தம் கொண்டவராக இருக்கார். அதை செயல்படுத்துறதுக்கு அவருடைய பிளானில் நடக்க போகிற ஒரு விஷயத்தை கிளியராக தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கார். இதில் விசேஷமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொல்லுவது, சிலுவையில் அடிக்கிறது, முகத்தில் துப்புறது, அவமானப்படுத்துறது இல்லைங்களா, இது எல்லாமே ஒரு கொடுமையின் சின்னமாகத்தான் இருக்குது. அது ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் அது நடந்துருச்சு. ஆனால் அது நடப்பதற்கு முன்பாகவே இப்படி நடக்கும் என்று தேவன் தீர்க்க தரிசனத்தில் ஏற்கனவே எழுதி வச்சிட்டார். ஒன்றுமே பண்ண முடியாது. துப்புவாங்கன்னு எழுதியிருக்கார், துப்புனாங்க. கொட்டுவாங்கன்னு எழுதினா கொட்டுவாங்க. கீழே போட்டு மிதிப்பாங்கன்னு எழுதினா மிதிப்பாங்க. வசனம் சொன்னது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதே மாதிரி தான் ஏதோ ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு தேவன் இந்த ஒரு நிழலை நம்ம கண்ணுக்கு முன்னாடி வச்சுருக்கார். ஸோ இப்போ நம்ம நிழல் பார்க்க போகிறோம். நிழல் முடிஞ்சது. இதனுடைய பொருள் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? பேசிக் சப்ஜெக்டில் தேவனுடைய மனுஷன் அப்படின்னு ஒரு பாடம் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்க இல்லையா? ஓகே. இந்த தேவனுடைய மனுஷன் அந்த சப்ஜெக்டில் அன்னைக்கு இருந்த ராஜா அவன் என்ன பண்ணான்? போய் பலிபீடத்தில் போய் அவனே தூபம் காட்ட போகும்போது திடீர்னு தேவனுடைய மனுஷன் அங்கே போய் முன்னால் நின்று என்ன சொன்னார்? பலிபீடமே பலிபீடமே வெடிச்சு செதற போகிற, ஏன்னா யூதாவில் யோசியான்னு ஒரு ராஜா வரப்போகிறார். அவர் உன்னுடைய விக்கிரக தோப்புக்களை எல்லாம் வெட்டி எல்லாத்தையும் சர்வநாசம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் அவர் சொல்கிறார். தேவனுடைய மனுஷன் ராஜா முன்னால். ராஜாவுக்கு பயங்கர கோபம் அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு கையை நீட்டும் போது அவன் கை என்ன ஆயிடுச்சான்? அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட் பார்க்க போகிறதில்ல. ஆனால் அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் பின்னாளிலே நடந்தது. அதுதான் இப்போ நம்ம யோசியா ராஜாவுடைய விஷயத்தில் பார்த்தோம். அவன் சார்ஜ் எடுத்தோன்னே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்தார். நியாயப்பிரமாண புஸ்தகம் தொலைஞ்சு போச்சு. ஆலயம் கெட்டு போச்சு. ஆலயத்தை சுத்தம் பண்ணுறதுக்காக போய் அவர் ஆர்டர் கொடுக்கும்போது இல்கியா போய் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்துட்டு கொடுக்குறார். உடனே ராஜா அவன் கீழ்ப்படுகிறார். கீழ்ப்படிஞ்சு விக்கிரக தோப்புக்களை எல்லாம் வெட்டி அதுக்கப்புறம் தேவனுக்கு பிரியமான ஒரு பஸ்காவை அங்கே அனுசரித்தார். அவர் மாதிரி பஸ்கா இதற்கு முன்னாலே சரி இதற்கு பின்னாலே சரி யாருமே அனுபவிக்கவில்லை. ஓகே, அதுதான் நிழல். அந்த சப்ஜெக்ட்லேயே நம்ம நிழல் பார்த்துருக்கோம். யோசியான்னு ஒரு ராஜா வருவார். அவர் உன்னிடத்தில் இருக்கிற விக்கிரகங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியெடுத்துருவார் என்று சொல்லி பார்க்கும்போது அந்த சப்ஜெக்டில் யோசியா ராஜா யாரை குறிக்கும்? கேட்டவங்க சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து. புரியுதா? அப்போ கிறிஸ்து பலிபீடமே பலிபீடமே அப்படின்னா அப்போது இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? போப்பு மார்க்க கம்ப்ளீட்டாக எடுக்க போகிறார். அதனால தான் பலிபீடமே பலிபீடமே பாபிலோனும் அவள் குமாரத்திகள். அப்போது இந்த வேலையை இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் மாத்திரம் செய்யல. அவருடைய முதல் வருகையில் இந்த பூமியில் வரும் பொழுது நல்லா கவனிங்க, இந்த பூமியில் நியாயப்பிரமாணம் என்ன ஆயிடுச்சு? தொலைஞ்சு போச்சு. ஆலயம் இல்லை. கிறிஸ்து உள்ளே வந்தார். உள்ளே வரும்போது அவருக்கு பிரியமான ஆலயமாக இருக்க வேண்டிய ஆசரிப்பு கூடாரத்தின் நிழல் இருக்க வேண்டிய இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் ஆலயமாக இல்லாமல் போயிட்டாங்க. தேவனுடைய கற்பனைகளும் கட்டளைகளும் 400 வருஷங்கள் முடக்கப்பட்டு கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வரார். புரியுதுல்ல? முதல்ல எதை கையில் எடுத்தாராம்?
நான் நியாயப்பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் அழிக்க வரல, அதை நிறைவேற்ற வந்தேன். எந்திரிச்சு பார்க்குறாரு. வந்து பார்த்தோன்னே அங்கே நியாயப்பிரமாணம் மிஸ்ஸிங். பிரமாணம் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்படல, அது தொலைஞ்சு போன விஷயமா ஆயிடுச்சு. கிறிஸ்து வந்து தன்னுடைய நடவடிக்கைகளின் மூலமாக, தன்னுடைய சத்தியத்தின் மூலமாக முதல்ல தேவனுடைய கற்பனைகளை வெளியெடுத்து சொன்னாரா, முதலாவது தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக, உன்னை போல் பிறனை நேசி. இந்த கற்பனை ஏற்கனவே இஸ்ரேல் ஜனங்களுக்கு உபாகமத்தில் சொல்லப்பட்டது. அது தொலைஞ்சிடுச்சு. உபாகமத்தில் நீங்கள் படித்து பார்த்துங்க, அப்புறம் தொலைஞ்சிடுச்சு. இப்போ அதை வெளியெடுக்கிறார். நியாயப்பிரமாணத்தை வெளியெடுத்தோடனே அவர்களுடைய கற்பனைகளை சொல்லும்போது இங்கே ஒரு பஸ்கா ஆசரிக்கப்பட்டது, புரியுதுங்களா? அதனால் இங்கே வந்த போது கூட எப்படி அங்கே சொன்னார், பலிபீடமே பலிபீடமே சொன்னார் இல்லையா? அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வரும்போது இங்கேயும் அதே மாதிரி தான் சொன்னார், எருசலேமே எருசலேமே. படிச்சோம் இல்லையா? ஏன் 2 எருசலேமே? இயேசு கிறிஸ்து வரும்பொழுது மொத்த 12 கோத்திரம் 2ஆக உடஞ்சிருந்தது. யூதா பெஞ்சமின் கோத்திரம் தனியாகவும் 10 கோத்திரம் தனியாகவும். ஸோ அந்த 2ஐயும் ஒருங்கிணைக்க சொல்கிறார், எருசலேமே எருசலேமே, பலிபீடமே பலிபீடமே, பாபிலோனும் குமார்த்தே. அப்போது கிறிஸ்து முதல் வருகையில் வந்தபோதே, அவர் வந்த உடனே இந்த நியாயப்பிரமாணத்துடைய நிலைமை என்ன என்று சொல்லி கவனிக்கும்போது அங்கே ஒரு பஸ்காவே அனுசரிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சூப்பரான பஸ்காவை அனுசரிச்சுட்டு தான் போனார். அந்த பஸ்காவுக்கு நாம் வச்ச பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்க. அவர் அனுசரித்த பஸ்காவுக்கு, அங்கே பஸ்கா ஆட்டுக்குட்டி அடித்தாங்க. அங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், நான் தான் அந்த ஆட்டுக்குட்டி. அப்போ அவர்கள் அனுசரித்த பஸ்காவுக்கு நாம் வச்ச பேர் த மெமோரியல் டே, கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுதல் இல்லையா? ஸோ இதையத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப கிராண்டாக ஸ்டார்ட் பண்ணாராம். 2000 வருஷம் ஆயிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் அது தேவனுடைய பிள்ளைகளால் அனுசரிக்கப்பட்டது. போன மாதம் அனுசரிச்சோமா இல்லையா? தலைமுறை தலைமுறைதோடும் அன்னைக்கு சொன்னார். இஸ்ரேல் ஜனங்க ஒரு காலத்தில் அதை நிறுத்திட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் அவருடைய திருச்சபையின் பிள்ளைகள் இடையில கரெக்டாக செஞ்சாங்களா இல்லையாங்கிறதுக்கு நம்ம ரெக்கார்டு கிடையாது. ஆனால் கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகைக்கு பின்னாடி இந்த சத்தியங்கள் அருவி போல கொட்டுச்சாங்க. அப்படி கொட்டும்போது கண்டுபிடிச்ச விஷயம், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தின் நினைவு கூறுதலை அவர் என்னைக்கு மரித்தாரோ அன்னைக்கு நாம் நம்முடைய மனசாட்சியை கொண்டு வந்து அவர் முன்னாடி வச்சு அதை நினைவு கூற வேணும். கிராண்டாக ஸ்டார்ட் பண்ணார். இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துகிட்ருக்கு. இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வரும்போது இந்த நியாயப்பிரமாணம் என்ன கண்டிஷன் இருந்தது பாருங்கள். ஆபகு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆகையால் நியாய பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமற் போகிறது. துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்கிறான். என்ன மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. துன்மார்க்கன் நீதிமானை வளைக்கிற அளவுக்கு போயிட்டான். ஏன்னா நியாயப்பிரமாணம் அங்கே செல்லா காசு மாதிரி ஆயிடுச்சு. ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. அதில் ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நீ தேவனுடைய வேதத்தையே நீ மறந்துட்டேன்ட்டார். அதே மாதிரி எரேமியா 9:13 அவரை விதித்த என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் விட்டு விலகி என் சொல்லை கேளாமலும் அதன்படி நடவாமலும் தங்கள் இருதயத்தின் கடினத்தையும் தங்கள் பிதாக்கள் தங்களுக்கு கொற்றுக் கொடுத்த பாருங்கள், அவங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் தேவனை வணங்காமல் பாகாலை பின்தொடர்ந்துட்டாங்க. இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகை வருகிற வரைக்கும் இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துதான். யோசியா ராஜா சார்ஜ் எடுக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் யோசியா ராஜா செய்த அந்த நல்ல காரியம் இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய முதல் வருகையில் செய்கிற நல்ல காரியத்திற்கு நிழலாக இருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து வந்த உடனே முதல்ல அவர் கண்டெடுத்தது நியாயப்பிரமாணம். தொலைச்சிட்டாங்க. எப்படி செய்கிறதுன்னு தெரியல. இருதய கடினம். வேற எங்கேயோ யாரையோ வணங்கிட்டு இருந்திருக்காங்க. கிறிஸ்து வந்து அதை ஃபஸ்ட்டு கையில் எடுத்தார். இப்போ
இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நியாயப்பிரமாணம்னு சொல்கிறத விட அது என்னன்னு சொல்லலாம், பைபிள், வேதம். இங்கிருந்து இப்போ வேதம் கிராண்டாக ஸ்டார்ட் ஆச்சா, முழுமையாச்சு. இதற்கு முன்னாடி பழைய ஏற்பாடு தான் இருந்தது. பழைய ஏற்பாடு கூட ஒரு கன்சாலிடேட்டட் புஸ்தகமாக இல்லாமல் அங்கங்கே சங்கீத புஸ்தகங்கள், எரேமியாவினுடைய புஸ்தகம், தோல் சுருள் இப்படி தான் இருந்துட்டு இருந்தது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் சீஷர்கள் எழுதின இந்த காரியங்கள் எல்லாமே ஒரு கன்சாலிடேட் புஸ்தகமாக அது வெளியே வரும்போது கிறிஸ்து முதல்ல அவர் சொன்ன வார்த்தையே, நான் நியாயப்பிரமாணத்தையாகிலும் தீர்க்க தரிசனங்களையாகிலும் நான் அழிக்க வரல, அதை நிறைவேற்றவே வந்தேன். ஓகே, இப்போ பைபிள் என்கிறது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. இப்படி பைபிளில் 2 புஸ்தகம் இருக்குன்னு எங்கேயாவது இருக்கா? நம்ம ஆசரிப்பு கூடாரம் சப்ஜெக்ட் எடுக்கும்போது அந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த சமூகத்து அப்ப மேஜை, இந்த பக்கம் 6 அப்பம், இந்த பக்கம் 6 அப்பம். இந்த சப்ஜெக்ட் எடுக்கும்போது ஒன்றா சேர்ந்து 66 அப்பம்னு சொல்லுவோம். தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட புஸ்தகங்கள் 66 அப்படி சொல்லுவோம். ஸோ அது ஒன்று. வேற எங்காவது பைபிளில் வசனம் இருக்கான்னா இருக்குது. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், வாசிக்கலாம் பாருங்கள். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும், இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சமில்லை. பாருங்க, வேதத்தையும், இந்த வசனத்துக்கு கூட விளக்கம் தெரியும் இல்லையா? வேதம் என்பது பழைய ஏற்பாடு. ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்போதே பழைய ஏற்பாடு தான் வேதமாக இருந்தது. அதனால தான் அவர் நாசரேத்தூரில் போய் சர்ச்சில் உட்காரும்போது அவருக்கு என்ன புஸ்தகம் கொடுத்தாங்க? ஏசாயா புஸ்தகம். அப்போது இந்த பழைய ஏற்பாட்டு கால தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் தான் அன்னைக்கு வேதமாக இருந்தது. அதில் என்ன இருந்தது? இயேசு கிறிஸ்து இதை செய்ய போகிறான் இருக்கு. அப்போ ஆண்டவர் இதை செய்யும்போது அதை சாட்சியாக எழுதப்பட்டது. சீஷர்கள் சாட்சியாக எழுதினாங்க. அதுக்கு பேர் என்ன ஆகமம்? சாட்சியாகமம். வேதம் என்பது பழைய ஏற்பாடு, சாட்சியாகமம் என்பது புதிய ஏற்பாடு. அப்போ சாட்சியாகமம் என்கிற புதிய ஏற்பாட்டை சீஷர்கள் தான் எழுதுவாங்கன்னு ஏசாயா எழுதினார். அதிலேயே 16ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார். ஏன் சொன்னார்? சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை சீல் பண்ணினார். ஏன் அப்படின்னா சீஷர்கள் தான் இந்த புதிய ஏற்பாட்டை எழுத வேணுங்கிறது தேவ சித்தம். சீல் பண்ண சொன்னார். ஏன் சொன்னார்னா, இன்றைக்கி நம்ம ஆளுகளாக இருக்கிறாங்க பாருங்கள், பெரிய பெரிய போதகர்கள் ஆளுக்கு ஒரு புஸ்தகம் எழுதி 66, 67, 68ன்னு சேர்த்துக்குவாங்க. அதனால தான் தேவனை என்ன பண்ணார்னா 66 புஸ்தகத்தை சீல் பண்ண சொன்னார். ஓகே, இப்போ இயேசு கிறிஸ்து வந்தார். தேவனுடைய கற்பனைகள் முறையாக கண்டெடுக்கப்பட்டுச்சு. அது ஊமைகளாகவும் தீர்க்க தரிசனங்களாகவும் வரலாறுகளாகவும் நேரடியான போதனைகளாகவும் பரலோகத்திற்கு கொண்டு செல்லுகிற பாதையாகவும் கிறிஸ்து என்ன பண்ணார்னா அப்படியே கையில் எடுத்தார். கையில் எடுத்து அவருக்கு எப்படி எரேமியா கையில் கிடச்சது இல்லையா தேவனுடைய வார்த்தைகள். அப்போ எரேமியா கிட்ட தேவன் கொடுக்குறார். தேவன் அதை யார்கிட்ட கொடுத்தாரா? நம்ம பாருக்கு அவர்கிட்ட கொடுத்து எழுத சொல்கிறார், படிக்க சொன்னார். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது யாருன்னா, யார் இந்த எரேமியா நிழல், யார் இந்த பாரூக் அப்படின்னு தெரியணும். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த உடனே முதல்ல நம்ம கிறிஸ்துவின் சபை அப்படிங்கிற பாடம் பேசிக் கிளாஸில் எடுக்கும்போது 3 உதாரணம் சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவும் சபைக்கும் என்ன ஒற்றுமை அல்லது என்ன ஒரு நிழல் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் ஓமை, முதல் விளக்கம், இயேசு கிறிஸ்து தலை, அவருடைய சபை சரீரம். அப்புறம் அடுத்தது இயேசு கிறிஸ்து மணவாளன், அவருடைய சபை மணவாட்டி. 3வது இயேசு கிறிஸ்துடைய சபை ஒரு பில்டிங்கு, அதற்கு இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கார்? மூளைக்கல்லாக இருக்கார். இந்த 3க்குமே விளக்கம் இருக்குது, நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இயேசு கிறிஸ்து தலை, நம்ம சரீரம்னா இது எதை குறிக்குது? தலை சொல்கிறத சரீரம் கேட்கணுங்கிறது குறிக்குது. இயேசு கிறிஸ்து மணவாளன், அவருடைய மணவாட்டி எதை குறிக்குது? மணவாட்டி கிறிஸ்துவின் மேல் அன்பு கொண்டு அவர் பின்னாடியே போகணுங்கிறது குறிக்குது. 3வது ரொம்ப முக்கியம்,
நம்மளை ஒரு பில்டிங் கூப்பிட்டு சொல்ல, நீங்கள்லாம் ஒவ்வொரு கல், அதுக்கு இயேசு கிறிஸ்து மூளைக்கல். அப்போ நம்மளாம் யாருங்க? பேதுரு எழுதுவார், ஜீவனுள்ள கல். நம்மளே கல் தான். இந்த கல்லுக்கு என்ன இருக்குது? ஜீவனுள்ள கல். ஆனால் கல் ஏன் கல்லுன்னு சொன்னார்னா, ஒரு கல்லுக்கென்று எந்த சித்தமும் இல்லை. அதை கையாடுகிறவன் எடுத்து செவுத்து மேலே வச்சானா அதுக்கு நிற்கும். உப்பரிகையில் கொண்டு வச்சா அங்கே நிற்கும். கீழே தூக்கி போட்டால் அது அங்கேயே கிடக்கும். கல்லுக்கென்று சுய சித்தம் இல்லை. அதே தான் தேவனுடைய பிள்ளைகள், நமக்கென்று சுய சித்தம் இருக்கக்கூடாது. அவர் கையாடுகிற அளவுக்கு தான் நம்ம இருக்கணும். அதனால தான் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கிருங்க. அடங்குங்கிறார், அடங்க மாட்டேங்கிறோம். புரியுதா? அடங்குங்கப்பான்னு சொன்னார். அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்துவார். இந்த விஷயம் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு பவுல் தான் இதை எழுதுகிறார். கிறிஸ்து மணவாளன் மணவாட்டினெல்லாம் எழுதுகிறார். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? அப்போ கிறிஸ்துவுடைய சபை பற்றி பவுல் தான் எழுதியிருக்கார் போல் இருக்கு. ஆனால் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார். என்ன சொன்னார் பாருங்கள். யோவான் சபையினுடைய வரலாறை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இந்த ஆலயத்தை குறித்து பேசுகிறார் பாருங்கள். வாசிக்கலாம். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இப்போ இதெல்லாம் செய்கிறதுக்கு ஏதோ ஒரு அடையாளம் காட்டுங்கன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார் பாருங்க, ஆலயம் தேவாலயம் நின்றுருக்கு. இவங்க நின்று கேட்குறாங்க, ஒரு அடையாளத்தை காட்டுங்க. கவனிங்க பார், இந்த ஆலயத்தை இடிச்சிருங்க, 3 நாளில் நான் கட்டுறேன்னார். அவங்க என்ன சொன்னாங்க? இதை கட்டுறதுக்கு படிச்சிருக்கீங்களா? 46 வருஷம் ஆயிருக்கு. எப்படி ஒரு 3 நாளில் கட்டுவார் பாருங்கள். இதை கட்டுறதுக்கு 46 வருஷம் செஞ்சது, நீங்கள் எப்படி 3 நாளில் கட்டுவீங்க? அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். இதை யார் எழுதுனதுன்னு பாருங்கள், யோவான். அதில் தான் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து முன்னாலேயே தம்முடைய சரீரமாகிய ஆலயம்னு பேசிட்டார். கவனிக்கிறீங்களா? இப்போ கிறிஸ்து முதல்ல வந்தார். எப்படி எரேமியா கையில் தேவன் வார்த்தைகளை கொடுத்தாரோ அந்த மாதிரி கவனிங்க, தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கையில் வார்த்தைகளை கொடுத்தார். இந்த வார்த்தைகள் அங்கே முதல்ல எங்கே வாசிக்கப்பட்டது? சத்தமாக சொல்லுங்க. ஆலயத்தில் வாசிக்கப்பட்டது. யாருங்க ஆலயம்? நாம தான். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்துக்கு பிறகு ஆலயம் என்கிற பில்டிங் எழும்ப ஆரம்பித்தது. அந்த ஆலயத்துக்கு அஸ்திவார கற்கள் 12 அப்போஸ்தலர்கள் அவர்கள் மத்தியில் வாசிக்கப்பட்டது. அதுக்கு பின்னாடி வந்த பின்னடியார்கள் மத்தியில் வாசிக்கப்பட்டது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகுது. புரியுதுங்களா? அப்படின்னா இந்த இடத்துல நம்முடைய எரேமியா இருக்கார் இல்லையா, அவரை யாருக்கு நல்லா சொல்லலாம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லா சொல்லலாம். அதனால தான் ஏன் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகளை வாங்கினவர், அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் யாருங்க? எரேமியா. கவனிக்கிறீங்களா? ஒரு முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து இந்த ஜனங்க என்னை யாருன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டார். படிச்சிருக்கீங்களா? இவங்கெல்லாம் என்னை யாருன்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க சொன்ன பதில், அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் உம்மை எலியா என்றும், சிலர் வேறு சிலர் என்னென்னு சொன்னாங்களா? பார்த்தீங்களா? ஏன் சொன்னாங்க தெரியுமா? இதுதான் காரணம். எரேமியாவின் காலத்தில் தேவனுடைய நேரடியான மத்தியஸ்தரா இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அவர் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தார். சொன்னதெல்லாம் நடந்தது. அவர் சொன்னதெல்லாம் நடந்தது. ஸோ பின்னாடி இவர்கள் தவறு செய்யும்போது எரேமியா வந்து இதை சொல்லுவாருங்கிற விஷயம் அவங்களுக்கு போதிக்கப்பட்டது. அதே மாதிரி மல்கியாவில் படிக்கிறோம் இல்லையா, எலியா தீர்க்கதரிசி வருவார்னு சொல்லி. அதனால் எலியா வந்து சொல்லுவார். பர்டிகுலராக எலியா, எரேமியா, யோவான் ஸ்நானகன், இவங்க 3 பேருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதனால தான் அவங்க எரேமியாவை எதிர்பார்த்து கொண்டு வந்த மாதிரி இருந்தாங்க. ஆனால் வந்தது எரேமியாவில்லை, வந்தது யாருங்க? இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து வந்தார். எரேமியாவுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் இப்போ எப்படி ஆலயத்தில் போய் வாசிக்கப்பட்டதோ அதே மாதிரி
தேவனுடைய ஆலயமாகிய திருச்சபையின் பிள்ளைகள் மத்தியில் இந்த வசனங்கள் போக ஆரம்பிச்சது. நாளாக 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 சபை மக்களுக்கு சத்தியம் போகும்போது நடுவில் நல்ல சபை மக்கள் மத்தியிலிருந்து இப்போ என்னாச்சு, கள்ள ஜனங்கள் என்னானாங்க, வெளியே வர ஆரம்பித்தான். நம்மளை தெரியும் இல்லையா, கோதுமைக்குள்ள சாத்தான் எதை விதைச்சான், களையை விதைச்சிட்டான். களைகளும் வளர ஆரம்பிக்குது, நல்ல மணிகளும் வளர ஆரம்பிக்குது. இப்போ முதல்ல தேவனுடைய ஆலயத்தில் போய் இதை போதிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இதை கேட்டுட்டு இதை போய் நம்மளுக்கு ஆர்கனைஸ் பண்ணுற பிரபுக்கள் மத்தியில் போய் சொல்லலாம். பிரபுக்களுக்கு இது போட்டுன்னு சொல்லும்போது அடுத்தது தேவனுடைய இந்த சபையினுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா, சாதாரண ஜனங்களுக்கு போய் கொண்டிருந்த இந்த வசனங்கள் அவங்களுக்கு மேலே ஜஸ்ட்டு மேலே அரசாட்சி செய்யக்கூடிய ஜனங்களுக்கு இந்த வசனம் போச்சான். அவங்க யாருன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? அங்கே சாதாரண ஜனங்கள் ஆலயம் வாசிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரபு அவங்க மேலே அவங்கள ஆட்சி பண்ணுறோம். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அந்த ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா, சபை பெருகும்போது இயேசு கிறிஸ்து தான் தலை சபைக்கு. அப்போ அவங்களுக்கு யாருமே தலை இல்லைங்க. உங்களை மேலே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கிறோம், பிரபுக்கள் மாதிரி ஒரு வகுப்பாக இருக்கிறோம் சொல்லி ஒரு குரூப் வந்தாங்களாம். அவங்க தான் கார்டினல்ஸ், பிஷப்பு, சூப்பரண்டன்ட்டு, சபையை வழிநடத்துகிறோம்னு சொல்லி ஜனங்களை மோசமாக வழிநடத்திய பிரபுக்கள் இவங்க தான். அதனால தான் இவங்களை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, பூமியில் ஒருவனை உங்கள் பிதான்னு சொல்லாதீங்க, பரலோகத்தில் இருக்கிற ஒருத்தர் தான் பிதா, நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குரு, உங்களில் பெரியவனாக இருக்கிறவன் உங்களுக்கு என்ன செய்யணும், பணிவிடைக்க. புரியுதுங்களா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஒரு ஊழியக்காரன் எப்படி தெரியுங்களா இருக்கணும், சத்தியத்தில் கவனிச்சிருக்கீங்களா? அப்படியே காரில் இறங்கி அப்படியே முன்னாடி உட்காந்துட்டு, இப்பொழுது அருமை பெருமை இவர்கள் பேசுவார்கள் அப்படின்னு முன்னாடி நின்று அப்படியெல்லாம் கை காட்டி, அவர் தான் ஊழியக்காரரா? அவர் ஊழியக்காரல்ல. சபை மக்களுக்கு இறங்கி போய் வேலை செய்யணும். புரியுதுங்களா? கூட்டணும், பெருக்கணும், தட்டு கழுவணும், சகோதர சகோதரர்களுக்கு பராமரிக்கணும். அவன் தான் ஊழியக்காரன். இங்கே முன்னாடி நின்று பேசுகிறவன் ஊழியக்காரன் இல்லை, யார் வேணாலும் பேசலாம். ஆனால் கீழே இறங்கி வேலை செய்கிறது யாரும் எல்லாராலும் முடியாதுங்க. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு ஊழியக்காரனும் எல்லா வேலையும் செய்யணும், தாழ்ந்து போய் செய்யணும், மற்ற ஜனங்களை பார்க்கணும், அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்க ஏதாவது கஷ்டத்தில் இருக்கிறாங்களா, பிரச்சனையில் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணணும், எல்லாரையும் கவனிக்கணும், எல்லாருடைய நன்மை தீமைகளை பார்க்கணும். அவன் தான் ஊழியக்காரன். எங்களுக்கெல்லாம் சத்தியம் சொல்லிக் கூட மூத்த சகோதரர்கள் எங்களை இப்படி தான் வளர்த்துனாங்க. எந்த சூழ்நிலையிலும் இறங்கி போய் வேலை செய், தாழ்ந்து போ, மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடு, எல்லாரையும் மேலே கொண்டு வா, உன்னை அவமானப்படுத்தினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அவங்கள நல்லா டெவலப் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. கிறிஸ்து அதை தாங்க செஞ்சார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தங்களை எந்த காலத்தில் உயர்த்திருக்கூடாது. நான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்கிறது தான் சத்தியம் சொல்ல முடியாது. உயர்த்தவே கூடாது, தாழ்த்திக்கணும் தங்களை. புரியுதுங்களா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க பாருங்கள். மாயக்காரராகிய பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி நீங்களும் பரலோக ராஜ்யத்தை பூட்டிடுறீங்க பாருங்கள். நீங்களும் அதில் போகிறதில்ல, போகிறவங்களையும் அதில் விடுறதில்லை. இவங்க தாங்க பிரபுக்கள், இவங்க மத்தியில் வாசிக்கப்பட்டது. இவங்க ஒன்று என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை நம்ம யார்கிட்ட கொண்டு வரலாம், இந்த பிரபுக்களுக்கெல்லாம் ஒரு ராஜா இருப்பான்ல, அவங்ககிட்ட போகலாம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இதே வேதம் யார்கிட்ட போயிடுச்சு தெரியுமா? இயேசு கிறிஸ்து காலத்துக்கு பிறகு சபை மத்தியில் இருந்த வேதம் பொல்லாத போதகர்கள் மத்தியில் போச்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்கெல்லாம் ஒரு அப்பா ஒருத்தர் இருக்கா, அப்பா பப்பா போப், அவன் தான் ராஜா, அவன் கையில் போச்சு. கவனிக்கிறீங்களா? அதனால தான் அந்தி கிறிஸ்து சப்ஜெக்டில் படிச்சிருப்போம். போப்புக்கு ஒரு பேர் இருக்குது தெரியுங்களா, பிரின்ஸ் ஆஃப் த வேர்ல்டு டைட்டில் போட்டாங்க போப்புக்கு. அப்படி தாங்க யோயாக்கீம் உட்காந்துருந்தான் குளிர்கால வீட்டில், நல்லா குளிர் காஞ்சிட்டு இருந்தானா. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா,
என்ன நடக்குதுன்னு தெரியாமல் போய் குளிர் காஞ்சிட்டு இருக்கிறார். அந்த மாதிரி அவன் போப்பு சகல ராஜபோகத்திலும் உட்கார்ந்துட்டு அங்கே பெருமைகளையும் அருமைகளையும் புகழ்களையும் அனுபவிச்சுட்டு ரொம்ப லக்ஸுரியஸாக உட்காந்துருக்கான். இவன் கைக்கு வேதம் போகுது. அவன் என்ன பண்ணான்? அவன் கையில் வாசிக்கப்பட்டது. யோயாக்கீம் ராஜா வாங்கினான், கிழிச்சான், அப்படியே நெருப்பில் தூக்கி போட்டான். சேம் அதே விஷயத்தை தான் போப்பு மார்க்கம் தலையெடுத்த உடனே உண்மையான வேதம் என்ன பண்ணப்பட்டுச்சு தெரியுங்களா? எரிக்கப்பட்டது. அன்புக்குரிய சகோதர சூழலே, ஒரு கிராண்ட் ஹிஸ்டரியை ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம். போப்பு மார்க்கம் தலையெடுத்த உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன எளிமை, பொறுமை, தாழ்மை எல்லாம் மறந்து போய் லக்ஸுரி, ரொம்ப களியாட்டு, ஆடம்பரம், அக்கிரமம், புரிதலாம், அதிகாரம் மேலே வந்துடுச்சு. ஸோ வேதத்தை படிக்கும் பொழுது இவர்கள் சொல்லக்கூடிய ஆடம்பரம் அதிகாரத்துக்கு விரோதமாக சொன்னதுனால அன்னைக்கு எப்படி யோயாக்கீம் ராஜா அந்த நெருப்பில் தூக்கி வேதத்தை போட்டானோ அதே மாதிரி போப்பு மார்க்கம் வேதத்தை நெருப்பிலேயே போட்டு எரிச்சாங்களாம். அதில் ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறேன், ஜஸ்ட்டு கவனிச்சுங்க, பின்னாடி யூடியூப்பில் கூட வரும். அதில் பார்த்தீங்கன்னா கிபி 303வது வருஷத்தில் டைக்ளோட்டியன் சீசர் என்று சொல்லக்கூடிய ராயன், ரோம பேரரசன் காலத்தில் இந்த வேதம் கொஞ்சம் வெளியே வரும்போது அது இவர்களுடைய அதிகாரத்துக்கு விரோதமாக இருந்ததுனால நிறையா கிறிஸ்தவர்கள் பெருகினதுனால இந்த பைபிளையே பேன் பண்ணானாம். அப்போ இனிமேல் யாரும் பைபிள் படிக்கக்கூடாது என்கிற ஒரு நிலைமைக்குள்ளே வரும்பொழுது இவங்க படிக்காமல் இருக்கிறதுக்கு பைபிளை அழிக்கவும் கூடாது, ஆனால் வச்சுக்கணும், அதை வச்சு பொழைக்கணும், ஆனால் படிக்கக்கூடாது. அப்படின்னா பைபிள் ஹீப்ரூ கிரீக் லாங்குவேஜில் இருக்கக்கூடாது என்று சொல்லி என்ன பண்ணாங்க, எபிரேய கிரேக்க மொழியில் இருந்த பைபிளை டெட் லாங்குவேஜ், அன்னைக்கு டெட் லாங்குவேஜ், இன்றைக்கி எப்படி சமஸ்கிருதம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி டெட் லாங்குவேஜில் அங்கே மொழி பெயர்த்துட்டாங்க. அதையும் மீறி ஏதாவது புஸ்தக சுருளை எடுத்தால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா லத்தீன் மொழியில் இருக்கிற பைபிளை மட்டும்தான் நீங்கள் படிக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும். அப்போது சில தோல் சுருள்களை எருசலேமில் இருக்கிற ஒரு லைப்ரரி மெயின்டைன் பண்ணியிருந்தாங்களா அந்த காலத்தில், எருசலேம் தேவாலயத்தில். அந்த லைப்ரரியில் கொண்டு போய் சில தோல் சுருளை வச்சுக்கிட்டு இதிலிருந்து எடுத்து நிறைய பேர்த்துக்கு பிரசங்கம் பண்ணான்னு அப்போஸ்தலர் சீஷர்கள் எல்லாம் அங்கே எத்தனைப்படும் பொழுது இதுக்கு ஆப்போசிட்டான தவறான போதர்கள் என்ன பண்ணான்னா அதையும் எடுத்து கொண்டு போய் அந்த லைப்ரரியே எரிச்சிட்டாங்களாம். பாருங்கள், தொடர்ந்து வேதம் எரிக்கப்பட்டு கொண்டிருக்கிற போது தான் இந்த பூமியில் 2-3 பெரியார்களை, அவங்க 1,44,000 இல்லைங்கிறது கணக்கு வேறு, 2-3 பெரியார்களை எழுப்பி இந்த வேதம் முறைப்படி வெளியே வர்றதுக்கு தேவன் ஒரு மகா பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அதில் முக்கியமானவர் யார்னா ஜான் வைக்லிஃப். இவரை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும். இவர் எத்தனாவது சபையினுடைய தூதன்? 5வது சபையுடைய தூதன். அப்போ 4வது சபையுடைய தூதன் பீட்டர் வால்டோ, ஞாபகத்தில் வச்சுங்க, எல்லாம் வரும் இல்லையா? ஓகே. 3வது சபையுடைய தூதன் ஏரியஸ், 2வது சபையுடைய தூதன் யோவான், 1 சபையுடைய தூதன் பவுல், 6ஆம் சபையுடைய தூதன் மார்ட்டின் லூத்தர், 7ஆம் சபையுடைய தூதன் ரசல் பிரதர். புரியுதுங்களா? சரி, இதில் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போது இந்த மாதிரி ஜான் வைக்லிஃப் எல்லாமே அந்த காலத்தில் பெருசாக சத்தியம் தெரியல அவங்களுக்கு, ஆனால் சத்தியம் வெளியே வர்ற காரணமாக இருந்தாங்க. அப்போ இவங்களாம் 1,44,000 பேருக்குள்ளே போயிடுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இவர்கள் எல்லாரை பற்றி சொல்லும் பொழுது இவங்க 1,44,000 பேரில் போகிறதும் போகாதும் தேவனுடைய கையில் இருக்குது. ஆனால் வெளிப்படுத்தலாமத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, கவனிங்க, அவங்க விழுகும்போது, யோவான் விழுகும்போது ஒரு தூதன் அப்படி தூக்குனார் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு சபையும் விழுகக்கூடிய நிலைமைகள் வரும்போது தூக்கி நிறுத்துவதற்கு இவருடைய செயல்பாடுகள் காரணமாக இருந்தது. அதற்கு தேவன் யாரை வேணாலும் யூஸ் பண்ணுவார். நேபுகாத் நேச்சாரை தேவன் என்னன்னு சொல்லி கூப்பிட்டார், படிச்சிருக்கீங்களா? நேபுகாத் நேச்சாரை தேவன், இவங்க இஸ்ரேல் ஜனங்களை கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. இதே நேபுகாத் நேச்சாரை தேவன் என்னன்னு சொல்லி கூப்பிட்டார் தெரியுமா? மை சர்வன்ட், என்னுடைய ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சாரை நான் வரவழைக்கிறேன்.
கோரேஸ் ராஜா, அவர் ஒரு புறஜாதி. என்னுடைய மெய்ப்பன் சொன்னார், நான் விரும்புகிறதை எல்லாம் அவன் செய்வான். ஏன்னா அது இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக இருந்தது. சபையினுடைய வரலாறில் எப்படி யோயாக்கீம் காலத்தில் இந்த வேதம் கண்ணு முன்னாடி எரிக்கப்பட்டதோ, அந்த மாதிரி போப்பனுடைய காலத்தில் கண்ணு முன்னாடி பைபிளை பிரிண்ட் பண்ணி எரிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு பைபிளை வெறுத்துட்டு பார்ப்போம். அதில் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் டிண்டேல். ஸோ இந்த வைக்லிஃப் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியினுடைய ப்ரொஃபஸராக இருந்தவர். அவர் தான் AD 1525 1525 வருஷம் நியூ டெஸ்டமெண்ட் என்கிற அந்த பைபிளை வடிவமைச்சார். அதுக்கு முன்னாடி இதை வடிவமைக்கவே இல்லை. அது வந்து அப்போ தான் அது பைபிளுக்குள்ளேயே சேர்க்கப்பட்டது. அப்போது எரேமியா முதல் தேவன் சில வார்த்தைகளை கொடுத்து எழுத சொல்லி வாசிக்கும் பொழுது அதை எரிச்சிட்டார் இல்லையா? எரிச்சதுக்கப்புறம் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்துன்னு சொன்னியா, அந்த நிகழ்ச்சி தான் இப்போ சரித்திரமாக வந்திருக்கு. என்ன நிகழ்ச்சி? இன்னொரு வாசிக்கலாம். எரேமியா 36 அதிகாரம் 32 வசனம். அப்பொழுது எரேமியா வேறொரு சுருளை எடுத்து அதை நேரியாவின் குமாரனாகிய பாருக்கு என்னும் சம்பிரதியின் இடத்தில் கொடுத்தான். அவன் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அக்கினியால் சுட்டெரித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அதிலே எரேமியாவின் வாய் சொல்ல எழுதினான். அப்போ முதல் எழுதப்பட்ட வார்த்தைகளை விட எரிச்சதுக்கு அப்புறம் 2வது முறை எழுதும்போது அநேக வார்த்தைகள் சேர்த்தப்பட்டது இல்லையா? இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? நிழல் பார்த்துட்டோம். அதோடைய பொருளில் வேதம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வடிவமைக்கப்படும் போது நிறைய புஸ்தகங்கள் சேர்த்து வச்சுருந்தாங்க. 80 புஸ்தகங்களுக்கு மேலே இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணாங்க. ஒருங்கிணைக்க ஆரம்பிக்கும் போது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட புஸ்தகங்கள் சொல்லி அங்கே வந்து சிலதையெல்லாம் எடுத்தாங்க. சேர்க்கப்பட வேண்டிய புஸ்தகங்களை சேர்த்துனாங்களாம். அதுதாங்க புதிய ஏற்பாடு. அப்படின்னா வேதம் முதல் வடிவமைக்கப்படும் போது எது சேர்க்கப்படவில்லை? எவ்வளோ முக்கியம்! புதிய ஏற்பாடு சேர்க்கப்படவில்லை. அதுக்கப்புறம் புதிய ஏற்பாடு இவங்கெல்லாம் போப்புமார்கள் எரிச்சதுக்கப்புறம் பின்னாடி இந்த பின்னடியார்களெல்லாம் சேர்ந்து அதை புதிய ஏற்பாடையும் அங்கே சேர்த்துனாங்க. ஸோ இதுதான் இப்படி செய்ய போகிறார்கள் என்கிற ஒரு தீர்க்க தரிசனம் தான் அங்கே எரேமியாவினால் நமக்கு சொல்லப்பட்டது. ஆனால் ஒவ்வொரு முறையும் பாருங்கள், பிஷப்பு லண்டனில் இருந்த பிஷப் வந்து அவர் வந்து செயின்ட் பால்ஸ் கிராஸ் என்கிற மிகப்பெரிய சர்ச்சுக்கு முன்னாடி டோட்டல் பைபிளையும் போட்டு எரிச்சாராம். அப்போது கவனிங்க, அதில் இந்த பார்க்கிங்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பணக்காரர் பைபிள் வாங்கலான்னு போய் நிறைய பேருக்கு கொடுக்கலான்னு போனபோது கிடைக்கல. உடனே அவர் ஜெர்மனிக்கு போய் நிறையா பைபிள் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணார்னா, அந்த பைபிள் இருக்கிற சில எரர்ஸ், சில தவறுகள், அதாவது இன்டர்பிரிட்டேஷனுக்கு கொடுக்குற தவறுகள் எல்லாம் அவங்க கரெக்ஷன் பண்ணாங்க. அப்போ இந்த காலத்தில் வேதமும் சாட்சியாகமும் ஒரு மோசமான நிலைமைக்குள்ளே போயிடுச்சு இல்லையா? வேதமே படிக்க முடியாது. இதைய தாங்க நம்ம வெளிப்படுத்தலாகும் தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டது 2 சாட்சிகள். வெளிப்படுத்தல் 11-13 வாசிக்கலாம். என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் முடித்து கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் 1260 நாள் ஞாபகம் இருக்கா? 1260 days, 1260 வருஷம். அது என்ன? டார்க் ஏஜஸ் படிக்கிறோம் இல்லையா? போப்பு மார்க்கம் முழுவதும் தலையெடுத்த வருஷங்கள். இந்த 2 அந்த தலையெடுத்த வருஷங்களில் தேவனுடைய 2 சாட்சியும் ரட்டு வஸ்திரம் அப்படின்னா ரொம்ப சோகமான நிலைமைக்குள்ளே போயிட்டாங்க. அப்போ ஏற்கனவே பைபிளில் முன்னாடி இருக்குது, பின்னாடி இருக்குது. இதைத்தான் ரோமருக்கு பவுல் எழுதும் போது நாம் முன்பு எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நமக்கு என்னவா இருக்குது? போதனைகளாம். அப்போது ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி மட்டும் பார்த்து முடிக்கலாம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 1200 வருஷங்களுக்கு முன்னால் முக்கியமாக 5 புஸ்தகங்கள் மட்டும் வரையறுத்தாங்க. பென்டாடெக் நமக்கு தெரியும் இல்லையா? 5 ஆகமங்கள். அது வந்து பெரிய நம்ம இந்த மாதிரி வீடு மாதிரி இருக்குமா தோல் சுருள், இவ்வளோ பெருசாக கூட என்ன பண்ணியிருக்காங்க? தோல் சுருள்களில் எழுதப்பட்டது. 150 அடி தூரம் அப்படின்னா எவ்வளோ பெரிய தோல் சுருள் பாருங்க இந்த மாதிரி இருந்திருக்கும். அதில் என்ன சேர்த்துருக்காங்கன்னா ஜூயிஷ் ஹிஸ்ட்ரி, யூதர்களுடைய ஹிஸ்ட்ரி அதில் சேர்த்துருந்தாங்க. அதுக்கு பேர் அப்போக்ரிப்பான்னு பேர். யூதர்களுடைய ஹிஸ்ட்ரி வந்து அதில் இருந்தது, அப்போக்ரிப்பான்.
இது பின்னான காலத்தில் கிறிஸ்துவுக்கு அப்புறம் 315 வருஷத்தில் முதல் முறையாக புதிய ஏற்பாட்டை பிஷப் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா அவர் தான் என்ன பண்ணார்னா, அவர் 27 புஸ்தகங்களாக அவர் வடிவமைச்சார். அதுக்கப்புறம் ஒரு 100 வருஷங்கள் செல்லும் போது இந்த வேதம் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுட்டு அன்னைக்கு இருந்த ஃபாதர் பாருங்கள், ரோமன் ஃபாதர் ஜெரோம், இவர் தான் என்ன பண்ணார்னா 382 வருஷத்தில் இந்த பைபிளே யாரும் படிக்கக்கூடாதுன்னு முதல் முறையாக எபிரேய கிரேக்க பைபிளை லத்தீன் மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணவர் இந்த ஜெரோம். அதுக்கப்புறம் கிபி 1800 வருஷங்கள் வரைக்கும் இந்த பைபிளில் யூத ஹிஸ்ட்ரியும் சேர்ந்து அப்போக்கிருப்பாவும் சேர்ந்துருந்தது. அது போக ஒரு 12 புஸ்தகங்களை எக்ஸ்ட்ரா சேர்த்துனாங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க, அது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு தெரில. கிபி 500 வருஷத்துலேயே 500 லாங்குவேஜில் இது போயிருக்கான் இந்த தோல் சுருள்கள்லாம். ஆனால் டோட்டலாக பைபிளாக வடிவமைக்கப்படல, கிடைச்சதை 500 லாங்குவேஜில் போயிருக்கு. கிபி 600 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இனிமேல் எந்த உலகத்தின் எந்த பகுதியிலும் ஈப்ரு கிரேக்க மொழியில் பைபிள் இருக்கக்கூடாது, அது லத்தீன் மொழியில் தான் இருக்கணும்னு சொல்லி அதை ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணது யாருன்னா போப் லியோ த 10th அப்படின்னு சொல்லுவாங்க. 10வது போப் லியோ. இவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுங்களா, எல்லார்கிட்டையும் பாவ மன்னிப்பு வாங்க சீட்டு கொடுத்து உங்களை எல்லாம் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அப்போ நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு நீங்கள் பரிகாரம்னா பாவம் மன்னிப்பு சீட்டு காசு கொடுத்து வாங்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள் பரிகாரம் தேடிக்கிங்கன்னு சொல்லி பாவ மன்னிப்புக்கு பணம் நிர்ணயிச்சாங்க. அதனால் இது தேவனுடைய தெய்வீக திட்டத்துக்கு விரோதமாக இருக்குது அப்படின்னு வேதம் சொன்னதுனால அதற்காகவே பைபிளை அந்த போப்பு எரிச்சானா பாருங்கள். இந்த ஒரு காரணத்தை அவனுடைய நிறைய அந்த காசு கிடைக்கிறது நின்றுங்கிறதுக்காக இதற்காகவே பைபிளை போட்டு எரிச்சான். அதுக்கப்புறம் கிபி 400 வருஷத்துலேருந்து 1400 வருஷங்கள் வரைக்கும் நமக்கு நல்லா தெரியும் டார்க் ஏஜஸ், இருண்ட காலம் ஆயிடுச்சு. ஸோ இந்த இருண்ட காலம் முடிவடையக்கூடிய காலம் வரும் பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே 1350 வருஷம் ஒரு மிகப்பெரிய ஸ்காலர் ஒருத்தர் வெளியே வர்றார். அவர் பேர் தான் ஜான் வைக்லிஃப். இந்த ஜான் வைக்லிஃபுக்கு என்ன பேர் தெரியுங்களா? இவர் தான். இவருக்கு என்ன பேருன்னா த மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன். நம்ம ஏற்கனவே அந்த சீர்திருத்த காலத்துக்கு முன்னான காலம், சீர்திருத்த காலம்லாம் நம்ம ரெவலேஷன் ஸ்டடியில் படிக்கிறோம் இல்லையா, அந்த சீர்திருத்த காலத்தினுடைய மார்னிங் ஸ்டாரு இவர் தான். ஏன்னா இவர் காலத்தில் முதல் முறையாக 1380 வருஷத்தில் ஃபஸ்ட்டு ஹேண்ட் ரிட்டன் பைபிள் கையிலேயே எழுதியிருக்காங்க. பைபிளை இப்போ பிரிண்டிங்கில் வந்துருச்சு இல்லையா, அதில் கையிலேயே அங்கே எழுதியிருக்காங்க. இவர் கையில் எழுதி எல்லா பக்கம் கொடுக்கும்போது அதை பிரிண்ட் மாதிரி எழுதிட்டாங்க. அன்னைக்கு நிறைய ஜனங்கள் அதை வாசிக்கும்போது இவர் மேலே பயங்கரமான கோபமாக அன்னைக்கு இருந்த போப்புக்கு. அவன் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா, ஒரு போப்பு இவர் இறந்து போய் 44 வருஷம் கழித்து இவருடைய டெட் பாடி எடுத்து அதை பிச்சு எறிஞ்சானா அந்த அந்த எலும்புகள். அப்படின்னா எந்த அளவுக்கு இவர் மேலே கோபம் எடுத்துருக்கும் பாருங்க. அதற்கப்புறம் ஜான் வைக்லிஃபுடைய அசிஸ்டண்ட்டு ஜான் ஹஸ்ன்னு பேர். இவர் அவர் விட்டுட்டு போன வேலையை இவர் மறுபடியும் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பித்தார். இங்கிலீஷுங்கிறது கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் இல்லையா, ஸோ அதில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது 1415 வருஷம் ஜான் ஹஸ் பைபிளை எரித்து பைபிளோட இவரையும் சேர்ந்து எரிச்சாங்க. இவங்கெல்லாம் பாருங்கள், வேதம் வெளியே வர்றதுக்கு தங்களே எரித்த பெரியார்கள். சும்மா கையில் கிடைக்கலைங்க பைபிளு, அசட்டு பண்ணிடாதீங்க. எவ்வளவு தியாகிகள் தங்களுடைய உயிரை தியாகம் பண்ணி இந்த பைபிள் நம்ம கையில் கிடச்சிருக்கு தெரியுமா? அதுக்கு தான் இந்த ஹிஸ்ட்ரி. இந்த ஜான் ஹஸ் இருக்கார் இல்லையா, அவரை எரித்து கொல்லும்போது கடைசியாக எப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய கைகளில் நாவை ஒப்படைக்கிறேன்னு சொன்னார் இல்லையா, அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு செத்து போனார். அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அது இங்கிலீஷில் பாரு. In 100 years God will raise up a man whose calls for reform cannot be suppressed. இன்னும் 100 வருஷத்தில் ஒரு மனுஷனை எழும்ப பண்ணுவார் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு செத்தாரா. அவர் சொன்ன அதே 100 வருஷம் கழித்து பிறந்தவர் தான் யாருங்க? மார்ட்டின் லூத்தர். இந்த போப்பு மார்க்கத்துக்கு சிம்ம சொப்பனம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தவர். 1517 வருஷத்தில்
ஒரு 95 குற்றச்சாட்டுகளை மிக தைரியமாக போய் ஹிட்டன்பர்க் சர்ச்சு முன்னாடி ஊட்ட வச்சார். போப்பினுடைய ஹோலி இன்குசிஷன் என்கிற என்கொயரிக்கு போயிட்டு உயிரோட வந்த ஒரே மனுஷன் யார் தான்? இவர் தான். மற்றவங்களெல்லாம் எழுச்சு அரித்து கொல்லப்பட்டார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜான் குட்டன்பர்க் அப்படிங்கிறது 1450 வருஷத்தில் ஃபஸ்ட்டு முதல் முறையாக இவர் தான் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வந்து கண்டுபிடிச்சாராம். கவனிங்க, பிரிண்டிங் ப்ரெஸ் கண்டுபிடிச்சோன்னே ஃபஸ்ட்டு புக்கு பைபிள் லத்தீன் மொழியில் அங்கே வந்து அப்பவும் லத்தீன் மொழியில் தான் மொழிபெயர்க்கப்பட்டது. அப்போ இதை டெவலப் பண்ணணும்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நிறைய ப்ரொஃபஸர்கள்லாம் கிறிஸ்டியன்ஸ் அவங்கெல்லாம் நிறைய பாடுபட்டிருக்காங்க. அதில் பாருங்கள், ஒரு ப்ரொஃபஸர் 1496 வருஷம் ஜான் கோலட், அவர் ஒரு மேயர், லண்டன் மேயராக இருந்தவர். லண்டன் மேயர் மட்டும் இல்லை, ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருந்தவர். அவர் வந்து தன்னுடைய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பைபிளை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்க வச்சாராம். அப்படி படிக்க வைக்கும்போது அந்த டைமில் பைபிளுக்கு ஃபாலோயர்ஸாக 20,000 பேர் இருந்திருக்காங்க. கவனிங்க, எத்தனை பேர்? 20,000 பேர். இப்போ 2013 வருஷத்தில் அதே இடத்துல போய் கணக்கு போட்டுருக்குறாங்க, அங்கே வெறும் 200 பேர் தான் இருக்காங்க. அப்படின்னா வேதம் எப்படி மறைக்கப்பட்டிருக்கு பாருங்க. அதுக்கு பிறகு இந்த போப் லியோ த 10th நிறையா கட்டுக்கதைகளை வேதத்தில் சேர்த்த ஆரம்பித்து அவனுக்கு கீழ் இருந்த சில டிரான்ஸ்லேட்டர்ஸ் தான் நிறையா பைபிளில் கட்டுக்கதைகளை சேர்த்துனாங்க. அதில் ஒருத்தர் முக்கியமானவர் யார் தெரியுங்களா? எராமஸ். உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த எராமஸ் தான் என்ன பண்ணார்? 1523 வருஷம் பிதா குமாரன் பரிசுத்தாவி மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்கிற வசனத்தை என்ன பண்ணார்? இவர் தான் சேர்த்துனார். நம்ம தமிழ் பைபிள் கூட இருக்கல ப்ராக்கெட்டில், அந்த எராமஸ் தான் பின்னாடி சேர்த்துனார். இவைகள் எல்லாம் பார்த்துட்டு உண்மையை வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லி தான் வில்லியம் டிண்டேல், அவருக்கு என்ன பேர்? ஆர்கிடெக்சர் ஆஃப் தி இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு பேர். இங்கிலீஷில் ரொம்ப ஸ்காலராக அவர் என்ன பண்ணியிருக்கார்? கிரீக் எப்ராய மொழியில் இருக்கிற வார்த்தைகள் சரியான முறையில் இங்கிலீஷில் மொழிபெயர்க்கு இவர் ரொம்ப பிரயோசனப்பட்டிருக்கார். ஸோ இவருடைய இதே கான்டெம்பரரி பீரியடில் தான் மார்ட்டின் லூத்தர் வழி வந்து இந்த பைபிள் வந்து அவரை ஜெர்மனில் டிரான்ஸ்லேட் பண்ணார். தெரியும் இல்லையா? மார்ட்டின் லூத்தர் அந்த காலத்தில் ஐரோப்பா கண்டம் முழுவதும் 3 மொழிகள் தான். ஒன்று ஜெர்மனி, இன்னொன்று ஃப்ரெஞ்சு, இன்னொன்று இங்கிலீஷ். இந்த 3 மொழிகளையும் பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணதுனால தான் உலகமெங்கும் இந்த பைபிள் பரவ ஆரம்பிச்சது. ஸோ இப்படி பரவ ஆரம்பிச்ச என்ன காரணம்னா, போப்பு மார்க்கம் இந்த வேதத்தை எரிச்சு அழிக்க தடை பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் தேவ வசனம் என்ன சொல்லி தெரியுங்களா? வாசிக்கலாம் பாருங்க. என்னைக்கு மார்ட்டின் லூதர் இந்த பூமியில் எழும்பினாரோ அன்னைக்கு த டவுன்ஃபால் ஆஃப் போப் ஸ்டார்ட்னு சொல்லும். போப்பு மார்க்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க ஆரம்பிச்சது. காரணம் என்ன? ஒரு வசனம் வாசிக்கலாம். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். எவ்வளோ கிளியராக சொல்லிட்டார் பார்த்தீங்களா? திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள், 1579 வருஷம் ஜெர்மனியில் இந்த பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் போப்பு மார்க்கம் கடுமையாக இந்த பூமியில் எழும்பி எங்கெங்கெல்லாம் பைபிள் இருக்குதோ எல்லா பைபிளையும் வாங்கி எரிச்சாங்களாம், அச்சுறுத்தி எரிச்சாங்க. அப்போ தான் வில்லியம் டிண்டேல் 1536 வருஷம் அவரையும் சேர்ந்து எரிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஜான் ஹஸ் அவரையும் எரிச்சாங்க, வில்லியம் டிண்டேலை எரிச்சாங்க. வில்லியம் டிண்டேல் சாகும்போது அந்த எரிக்கிற போது எரியிற நெருப்புக்குள்ளிருந்து கத்துனாராம். என்ன கத்துனார் தெரியுங்களா? ஓ லார்ட், ஓப்பன் த கிங் ஆஃப் இங்கிலாண்ட்ஸ் ஐஸ், இங்கிலாந்து ராஜாவுடைய கண்ணை திறங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டே எரிஞ்சு சாம்பலானாராம் வில்லியம் டிண்டேல். எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா? இந்த வேதம் வெளியே வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இதே கவர்டேல் அப்படின்னு சொல்கிறவர் 1535 வருஷம் முதல் முறையாக டோட்டலாக 27 புஸ்தகங்களை அவர் வடிவமைச்சார். அதுக்கு பிறகு தான் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சோழே, 1935 தாமஸ் கார்னர், அவர் ஆர்ச் பிஷப் ஆஃப் கேண்டர்பரி, அவர் வந்து இந்த பைபிள் ரொம்ப சுருள்கள் எல்லாம் சின்னதாக இருக்குன்னு சொல்லி இதை கொஞ்சம் பெருசு பண்ணலான்னு சொல்லி ஒரு பிக் சைஸ் பைபிளை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அப்போது அந்த டைமில் இருந்த கிங் ஹென்றி த எயித்து இவன் என்ன பண்ணியிருக்கான் கவனிங்க. இவனுக்கு ஒரு ஒய்ஃபு, இந்த ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு
போப்புக்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கான். போப்பு பர்மிஷன் கொடுக்கலன்னொன்னே, இனிமேல் நீ போப்பு கையிலலாம் நான் இருக்க மாட்டேன், நான் தனியாக பிரிச்சுக்கன்னு சொல்லிட்டு அப்படி பிரித்து வந்ததான் ஆங்கிலிக்கன் சர்ச். நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஆங்கிலிக்கன் சர்ச் வந்துட்டு போப்பனுடைய அதிகாரத்தில் நான் வெளியே வர்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டான். சரிங்களா? அதுக்கப்புறம் ஹென்ரி த 8க்கு அப்புறம் கிங் எட்வர்டு அவன் ஆட்சிக்கு வரான். அதுக்கப்புறம் ஒரு லேடி வந்தாங்க ஆட்சிக்கு, இங்கிலாந்து நாட்டு ராணியா. அந்த அம்மா பேர் என்ன தெரியுங்களா? பிளடி மேரி. பேர் என்ன பேர் பாரு? பிளடி மேரின்னு பேர். ஏன் அப்படின்னா 1555 வருஷம் இந்த பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ண தாமஸ் மேத்யூ, தாமஸ் கிரானர் 2 பேரையும் நடு ரோட்டில் வச்சு எரிக்கிறதுக்கு அந்த அம்மா தான் பர்மிஷன் கொடுத்தாங்க. அதனால தான் அந்த அம்மாவுக்கு என்ன பேர்? பிளடி மேரி. இவங்கெல்லாம் எதுக்காக செத்தாங்கன்னா, வேதம் மற்றவங்க கைக்கு போவதற்காக தங்களுடைய உயிரை கொடுத்த தியாகிகள். அடுத்தது பாருங்கள், ஜான் கால்வின். இவர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். கால்வின் மூமெண்ட்டுன்னே இருந்துச்சு. இவருக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு மூமெண்ட்டெல்லாம் ஆரம்பித்தாங்க. 1560 வருஷத்தில் பைபிளை ஃபஸ்ட்டு அவர் கம்ப்ளீட் பண்ணார். அப்போது ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் படைத்து தேவனுடைய சாயல மனுஷன் அவருடைய ஜீனில் படைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால அந்த பைபிள் அவர் டிசைன் பண்ண பைபிளுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா ஜெனீவா பைபிள்னே பேர் வச்சாங்க. ரொம்ப ஃபேமஸ் இந்த ஜெனீவா பைபிள். இந்த ஜெனீவா பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணி அங்கே அவர்கள் வெளிவிடும்போது தான் முதல் முறையாக, கவனிங்க, அதிகாரங்கள் வசனங்கள் எல்லாம் ப்ராப்பராக பிரித்தாங்க. புரியுதுங்களா? இவருடைய காலத்தில் தான் அதிகாரங்கள் வசனங்கள் ப்ராப்பராக பிரித்தாங்க. ஷேக்ஸ்பியர் தெரியும் இல்லையா? யாருங்க? கிரேக்கில் ரொம்ப பெரிய ஸ்காலர் இருக்கார் இல்லையா? அவர் தன்னுடைய எல்லா விதமான அவருடைய அந்த கதைகள் எல்லாம் இருந்தார் இல்லையா? அதில் இந்த ஜெனீவா பைபிள் இருக்கக்கூடிய நிறைய வார்த்தைகளை தான் கோட் பண்ணார் ஷேக்ஸ்பியர். இதை டெவலப் பண்ணதுக்கு பிறகு தான் அமெரிக்கா முழுவதும் இந்த பைபிள் வளர ஆரம்பிச்சது, இங்கிலாந்துலேயும் வளர ஆரம்பிச்சது. இந்த பிளடி மேரிக்கு அப்புறம் குயின் எலிசபெத் அவங்க வர்றாங்க. அந்த அம்மா கொஞ்சம் சாஃப்ட் நேச்சர். அவங்க காலத்தில் தான் பைபிள் இன்னும் அதிகமாக டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த பைபிளுக்கு கிரேட் பைபிள்னே பேர். அதுக்கப்புறம் பின்னாடி வந்தவர் தான் உங்களுக்கு நல்லா தெரியும், கிங் ஜேம்ஸ். இப்போ நம்ம இங்கிலீஷ் பைபிள் வச்சுருக்கோம் இல்லையா, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். இந்த கிங் ஜேம்ஸ் 1600 வருஷத்தில் ஸ்காட்லாண்டில் ராஜாவாக இருந்தவர். நமக்கு தெரியும் யூகேனாலே ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, இங்கிலாந்து 3 பெரிய ராஜ்யங்கள் சேர்ந்து தான் யூகே, யுனைடெட் கிங்டம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதில் ஸ்காட்லாண்டில் ராஜாவாக இருந்தவனை கொண்டு இங்கிலாண்டில் ராஜாவாக அவனை வைக்கிறான். இந்த கிங் ஜேம்ஸுடைய காலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட பைபிள் தான் இப்போ நம்ம கையில் நிறைய இங்கிலீஷ் பைபிள்லாம் இருக்கு இல்லையா, நம்ம தமிழில் வச்சுருக்கிற ப்ரொட்டஸ்டன்ட் பைபிள். இதுவும் இந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷனுடைய தமிழ் வெர்ஷன் தான். அதனால தான் இந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷனே வந்தது. கவனிச்சு பார்த்தீங்கன்னா 1800 வருஷங்கள் வரைக்கும் பைபிள் 80 புஸ்தகமாக இருந்தது, 66 புஸ்தகம் இல்லை. அதுக்கப்புறம் எல்லா ஸ்காலர்ஸ் சேர்ந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி 1846 வருஷம் இல்லிமினேட்டட் பைபிள் சொல்லி ஒரு கன்சார்டேட் பைபிளை அவங்க கண்டுபிடிச்சாங்க, அதை ஒருங்கிணைச்சாங்க. அப்போ கூட 80 புஸ்தகம் இருந்தது. அதுக்கப்புறம் 1885 வருஷம் இங்கிலீஷ் ரிவைஸ்டு வெர்ஷன் பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அடுத்தது 1901 வருஷம் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அடுத்தது 1973 வருஷம் நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன் NIV அது டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது 1982 வருஷம் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்னவா மாறுச்சுன்னா நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷனாக அது மாறுச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து காலத்துக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் பழைய ஏற்பாட்டில் 39, புதிய ஏற்பாட்டில் 14 இருந்தது. அதுக்கப்புறம் அதை ஒருங்கிடிச்சு தான் பின்னாடி 2002 வருஷத்தில் கம்ப்ளீட்டாக மொத்தமாக ESVனா தெரியும் இல்லையா, இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். இந்த பைபிளெல்லாம் ஒவ்வொன்றா டிரான்ஸ்லேட்டட் பண்ணி வரும் பொழுது போப்பு மார்க்கமும் பின்னாடி வந்த நிறைய பேர் அதை எரிச்சிட்டே வந்தாங்க. ஆனால் பைபிள் எரிக்க முடிஞ்சுதா? எரிக்க முடியல. ஏன் எரிக்க முடியல தெரியுமா? ஒரு வசனம் இருக்கு, அவர்களுக்காக
அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய நேற்று பார்த்தோம் இல்லையா சப்ஜெக்டில், இதுவே ஒரு அக்கினி. இது யாராவது எரிக்க முடியுமா? யோசுவாவை பற்றி படிக்கிறோம் இல்லையா, அவன் அக்கினியிலிருந்து எடுக்கப்பட்ட கொல்லி எல்லாம், அவனே ஒரு கொல்லிக்கட்டை, அவனை போய் எரிக்க முடியுமா? அந்த மாதிரி வேதம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. எரேமியா அதை வாசித்து கொடுக்கும்போது ராஜா எரிச்சான், அது நல்லதாக போச்சு. பின்னாடி நிறையா புஸ்தகங்கள் சேர்க்கப்பட்ட மாதிரி போப்பு மார்க்கம் இந்த வேதத்தை எரிச்சதுக்கப்புறம் அவர்கள் மறுபடியும் பைபிளை டிசைன் பண்ணும்போது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு 39 புஸ்தகம், புதிய ஏற்பாடு 27 எல்லாம் ஒன்றா சேர்த்து டோட்டல் பைபிளாக தேவன் நம்ம கையில் கொடுத்துட்டார் இல்லையா. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேணுங்கிறனால தான் அன்றைக்கு எரேமியா கையில் கொடுத்த புஸ்தகம் எரிக்கப்பட்டது. மறுபடியும் எழுதினார், நிறைய புஸ்தகத்தை சேர்த்தினார். தேவன் என்ன பண்ணியிருக்கா பாருங்க, கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைக்கிறார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை என்ன செய்கிறாரா, மகிமைப்படுத்தியுள்ளவராக்கிறார். நம்ம ஏற்கனவே பைபிளுக்கு நிறைய இன்ட்ரடக்ஷன் படிக்கிறோம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைச்சு அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கறது எப்படியோ ஒரு துளி கீழே இறங்கிடுச்சுன்னா இங்கே ஒரு விதை முளைச்சிடும். அதுதான் மழையினுடைய தாற்பயம். மழை தேவனுடைய வசனம் கீழே வந்துச்சுன்னா அது முளைச்சிடும். முளைச்சவங்க தான் நம்மெல்லாம். அது அடுத்த வசனம், அப்படியே என் வாயிலிருந்து பிறக்கிற வசனம் இருக்கும், அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாது, நான் என்ன நினைக்கிறோன்னு அதை செய்து முடிச்சுட்டு தான் வரும்னார். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம், ஏசாயா 40:8. புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. புல் உலர்ந்து பூ உதிரும், ஆனால் தேவனுடைய வசனமோ இன்னைக்கு வரைக்கும் நம்ம கையில் இருக்கு இல்லையா. அதனால தான் இதை குறித்து வேதம் என்ன சொல்லுச்சுன்னா, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை. ஸோ முடிவுக்கு வந்துடலாம். இப்படியாக சரித்திரம், சபை சரித்திரத்தில் நிழலாக பார்க்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசி கொடுத்த புஸ்தகத்தை அந்த ராஜா எரிச்சிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் தேவன் என்ன பண்ணார், இன்னும் சேர்க்க வேண்டிய புஸ்தகங்களை சேர்த்து கொடுத்தார். அதுக்கப்புறம் அந்த ராஜாவே இல்லை. அதே மாதிரி தான் போப்பு மார்க்கம் இன்னும் கொஞ்ச நாளில் இல்லாமல் போகுது. ஏன் அது இல்லாமல் போகுதுன்னு அவங்க ஏற்கனவே எரிச்சிட்டாங்க. ஆனால் தேவன் அதை அவருடைய திட்டமாக மாற்றி டோட்டல் கன்சால்டேட் பைபிளாக இப்போ நம்ம கையில் கொடுத்துட்டார். இதற்காக உயிர் துறந்த தியாகிகள், நான் வந்து சும்மா 2-3 ஹிஸ்ட்ரி தான் கொடுத்துருக்கேன், நிறைய இருக்குது. அவர்களெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையவே இந்த வேதம் நம்ம கையில் கிடைக்கிறதுக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை வாங்கி என்ன பண்ணிட்டுருக்குறோம், அசட்டை பண்ணி சில நேரத்தில் வச்சுட்டுருக்குறோம். வாசிக்கிறதுக்கு பிரியம் இருக்கிறது இல்லை, அசட்டை பண்ணுறோம். அசட்டை பண்ணக்கூடாது. பைபிள் சொல்லுது பாருங்கள், கட்டளையை விளக்கு, வேதமே வெளிச்சம். நமக்கு என்ன அதிகமாக தேவைன்னா போதக சிக்ஷை. தப்புன்னா தப்பு, சரின்னா சரி. இப்போ தேவன் கடைசியாக பிள்ளைகளே ரொம்ப கஷ்டப்பட்டு அநேக ஜனங்களை எரித்து அழித்து என்னுடைய வேதத்தை கடைசியாக 7ஆம் சபை மக்கள் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். நான் சொல்கிறது கேளுங்க. சொல்கிறார் பாரு, பிள்ளைகளே நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தி அடையும்படி கவனிங்க. பணத்தை சம்பாதிக்க ஓடாதீங்க, புகழை சம்பாதிக்க ஓடாதீங்க, எல்லாம் வேஸ்ட்டு. ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதிக்க. ஞானத்தை சம்பாதிக்கணும் இந்த மாதிரி கன்வென்ஷனுக்கு வரணும். நிறைய ஒரு நாள் கூட்டம், 2 நாள் கூட்டம், சபை கூடுதல் வந்தால் தான் ஞானத்தை சம்பாதிக்க முடியும். நீ என்னத்தை சம்பாதிச்சாலும் ஞானத்தை சம்பாதி. அது கடுத்த வசனம், தயவு செய்து மனப்பாடம் பண்ணிங்க. அதை விட்டுறாத. அது உன்னை தற்காக்கும், உன்னை பாதுகாக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்து கொள்ளும். அவைகளை எப்பொழுதும் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். நெக்லஸ் போடுறது பெருசாக எடுத்துக்காத. ஆரம் போடணும், மணி ஆரம் போடணும், அதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்காத. உன் கழுத்தில், உன் நெஞ்சில் என்ன இருக்கணும், வேத வசனம் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும். அடுத்தது, நீ படுக்கும்போது உன்னை காப்பாற்றும். நல்லா கவனிங்க. நடக்கும்போது கூட நாய் துரத்தினா ஓடிடுவோம். படுத்து தூங்கும்போது என்ன ஆபத்து வந்தாலும் நமக்கு தெரியாது. நாம் கற்றுக்கொண்ட சத்தியம் தேவனுடைய மெமரியில் இருக்கிறதுனால அவர் என்ன செய்வாரா, நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ வலிக்கும்போது
அது உன்னுடைய. நீங்கள் தூங்கி எந்திரிச்சோன்னே உங்ககிட்ட வேதம் பேசுமா அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் தூங்கி எந்திரிச்சோன்னே பைபிள் உங்ககிட்ட பேசுமா என்ன அர்த்தம்? காலையில் எந்திரிச்சு பைபிள் படிங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதைத்தான் அவர் சொல்கிறார். அசட்டை பண்ணிடாத, அது உன்னை தற்காக்கும், உன்னை காப்பாற்றும். அடுத்தது, அதை நீ மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். கடைசியா, நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். பைபிள் அதை நல்லா பிடிச்சிக்கிட்டா யார் பிடிச்சிக்கிறாங்களோ கனம் பண்ணும். அந்த கனம் தாங்க ராஜரீகம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய ராஜரீகம். அதனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தில் இப்போ நம்ம பார்த்த இந்த தரிசனங்கள், இந்த தீர்க்க தரிசனங்கள், இந்த வரலாறுகளை பார்க்கும்போது எத்தனையோ ஆயிரக்கணக்கான தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையவே இந்த வேதம் நம்ம கையில் இருக்கிறதுக்காக இறந்துருக்காங்க, எரிக்கப்பட்டிருக்காங்க. தயவுசெய்து ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த வேதத்தை நம்முடைய உயிர் பொருளாக நினச்சி அது நம்ம தழுவிக்கொள்ள வேணும். அதை தழுவிக்கொண்டால் அது நம்மை கனம் பண்ணும். தேவன் தாமே இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.